சொல்றா. சரி என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலா பேசிக்கிறோம். ரோஹிணில நம்மளுக்கு ரிலீஸ் ஆனது 11:45 ஷோ. பேசிக்கா நம்மளுக்கு 9 மணி ஷோ இல்ல, அதுல 2000 டிக்கெட் கட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலருக்கு நெக்ஸ்ட் டே வந்து காலையில 6 மணிக்கு டேய் ஆதி சொல்லு சொல்லு சொல்லு. ஆதிக்கு நான் பேசுறது கேக்குது பேசுறேன். நெக்ஸ்ட் டேல இருந்து அவனுக்கு 6 AM ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு வாட்டியும் உனக்கு பார்த்தீங்கன்னா 2000 டிக்கெட் அப்படி இப்படின்னு உனக்கு டிராபேக் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த குடும்பமே வந்து 25வது நாள் செலிப்ரேஷன் ஷோ, 50வது நாள் செலிப்ரேஷன் ஷோ. நம்மளுக்கு அந்த செலிப்ரேஷன் ஷோ கிடையாது ரோஹிணியில. ரீசன் என்னன்னா அவன் தியேட்டரே ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆக்கி விட்டீங்கல்ல படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே. அதனால வந்து செலிப்ரேஷன் ஷோ இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இவ்வளவு மைனஸ் இருந்தே நம்ம 2வது இடத்துல இருக்கோம்னா இங்க நாங்க தான்டா கிங்கு. இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, சென்னையில எத்தனை தேட்டர் இருக்குது. அது கூட ரொம்ப இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். தமா தூண்டு ஒரு தேட்டர்ல வச்சு இங்க ஒரு பூலும் இல்ல. வெற்றி தேட்டர் ஒருத்த எத்தனை குதிரா, வெற்றி காசு இது மாயாஜல் ஒருத்த லிஸ்ட் வருது. இல்ல அதான் சொல்றேன், இன்னும் வரல லிஸ்ட். கம்மிங் சூன் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. நாளைக்கு எல்லாம் இன்னும் என்டர்டைன்மெண்ட் ஓலுங்க எல்லாம் தூக்கி போட்டு ஓலுங்கடா ரஜினி புண்டியா ஒருத்த. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல இருறேன் ஒரு நிமிஷம் டாப் 5ல இந்த லியோவா ஜெயிலரா இல்ல பிஎஸ் அப்படிதான் போயிருக்குது. அதுக்கு கீழே பார்த்தா அவர் லவடகபால் அச்சுன்னுறான் ரியல் வின்னர். எங்கந்திர வர நீ போக போற பார்த்தா 190 வந்திருக்க மாட்டான், 120 நின்றுப்பான். கேது சொல்லுவாரு. இது வாரிசு வந்து பெங்களூர்ல போட்டு இருந்தாங்களே, 3rd வீக் ஃபுல் ஆகி, அதுவும் ஜனவரி லாஸ்ட்ல ஃபுல் ஆகி காலி சேர் போட்டு உட்காரச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அதுவும் பெங்களூர்லயே. அலெக்ஸ் ப்ரோ வெற்றியில வந்து ஒன்னு வாரிசு ஒன்னு ஜெயிலர் வரும் ப்ரோ. ஏன்னா லியோக்கு வந்து லேட்டா ஓபன் பண்ணாங்க சென்னையில எப்பவுமே இல்ல சென்னையில எப்பவுமே லியோ இல்ல இதுதான் இருக்கும்னு கேட்டேன். சென்னையிலாம் இல்ல அலெக்ஸ் இல்ல வெற்றி தியேட்டர்ல வந்து உனக்கு ஸ்பெஷல் ஷோ எல்லாம் இல்லாம. ஆமா ப்ரோ லேட் எது வந்தா நான் பாப்பேன். ஒன்னு லியோ வச்சு இன்னும் ஒன்னு வாரிசு இருக்கும், ஜெயிலர் இருக்கும் ப்ரோ. அது கன்ஃபார்ம். இதுல என்ன பெரிய விஷயம், நம்ம திருப்பூர் சுப்பிரமணிய தியேட்டர் போடுவான் பாரு அன்னைக்கு இருக்கு. இல்ல அவன் தியேட்டரை கொண்ட மேல மறந்தே போயிட்டு அவன் பார்த்ததே வாரிசு போட மாட்டான், போட மாட்டான். இல்ல போட்டுருவான்டா. ஏன்னா பதவியே போச்சு, பதவியே போனா புண்டையாச்சு. ஒருத்த போடுறது என்னன்னு பாப்போம். எதுக்கும் மேல அவன் அக்கௌண்ட் ஏதாவது தெரிஞ்ச வேலை தியேட்டர் தியேட்டர் பேர்ல. டேய் ஆதி என்னடா வாய்ஸ் மாத்தி மாத்தி பேசுறே நீ. அவன் டெய்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு வருவான், 2வது நாளைக்கு விக்ஸ் மாத்திரை போட்டுன்னு வரான், ஒரு நாளைக்கு மோடி வயசுல பேசுறான்டா. பேடா சும்மா அது ஒண்ணு இல்லையா, சில விஷயங்கள் பேசும்போது வந்து அது வந்து நம்ம வேற வாய்ஸ்ல பேசணும். அதாவது இல்ல ரேவந்த் டெக்னிக் மிமிக்ரி. சரி இல்ல ஒரு 10 தேட்டர் போட்டிருக்காங்க. அதுல 11 தேட்டர் போட்டிருக்காங்க. அதுல 10 தேட்டர் வந்துட்டு 10 தேட்டர் லியோ வந்துட்டு ஜெயிலர் அடிச்சிருக்கு. ஒரே ஒரு தேட்டர் மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அசிங்கமா பேசினா இப்படி கமுக்கமா பேசணும், மத்தபடி பேசணும்னா என்ன ப்ரோ அப்படின்னு பேசணும், இதுல ரேவந்த் இல்ல ரேவந்த் இதுல விவேக் யார் தெரியுமா? யார் மைக்கு டே ரேவந்த் நீ ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. அந்த வீடியோ எடுத்து போடுங்க அஜித். அந்த வீடியோ எடுத்து போட்டு விடுடா. போடு ரத்த கொதிப்பு. ஆல்ரெடி இல்லடா ட்விட்டர் டவுன் ஆச்சு, எடுத்து போட்டு விட்டு டென்ஷன் ஆயிட்டானுங்க. அலெக்ஸ் அதுல தனுஷ் பேஸ் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து மெண்டல் அண்ட் ஃபேன்ஸ் போட்டுருவோம். இல்ல மச்சான் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அனிருத் பக்கத்துல ஒண்ணு இல்ல அனிருத் பக்கத்துல ஒண்ணு தபேல வச்சு இருப்பான்.
இல்ல ரஜினி போட்டோ இத பண்ணா தனுஷ் போட்டோ தூக்கி கபிலன் போட்டோ போடு. கபிலன் இதுவா? ஆனா கபிலனுக்கு ஒண்ணு இருக்குடா. அந்த இல்ல மச்சான் இரா அனிருத் இருக்கட்டும் அப்படியே. கபிலனுக்கு ஒரு வீடியோ இருந்துச்சுடா. இந்த சிங்கம் 2ல குடுகுடுகாரன் வரானே அச்சமேயில இது அச்சமேயில ஓயா வாணி சாம போட்டா அன்னைக்கு வந்தா மீசி எல்லாம் வச்சு ஓமையா ஓமையா ஓம்பையா அம்மா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அத போய் டீகோட் பண்ணிட்டு இருந்தான் அந்த பாட்டுக்கு. போலீஸ் ஓலு அலெக்ஸ். ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இதோட கேவலத்தை சந்திக்க தேவையில்ல அஜித்துக்கு. 9வது நம்பர் மனுஷனோட வாழ்க்கை மாப்பிள்ள தமிழ்நாட்டுல ரோஹிணி தவிர பாக்கி எல்லாமே தளபதி தேட்டர் தான். சொல்லவே இல்லை, எனக்கு கூட தெரியல, தோணும் தெரியுது. என்ன தேட்டரு? தமிழ்நாட்டுல ரோஹிணி தவிர பாக்கி எல்லாத்தையும் தளபதி தேட்டர். மெண்டலன்ஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். எல்லா வருஷத்துலயும் நீ எடுத்து பாத்தீங்கன்னா என்ன 2021 வந்துட்டு மாஸ்டர், 20ல வந்துட்டு விஜய் படம் வரல, அதனால தர்பார் வந்துச்சு. 19ல பிகில் தான் இருக்கும். 2 ஆச்சுன்னு செத்தானுங்க. 18ல இவங்க சூப்பர் ஸ்டார்னு ப்ரூவ் பண்றதுக்காக இஷ்ட புண்டை கலெக்ஷன் புண்டை அடிச்சு விட்டு போட்டு வச்சிருக்காங்க. இல்ல அலெக்ஸ், நீ ஒரு விஷயம் பார்த்தேன்னு வச்சுக்கோ. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ரோஹிணி தியேட்டரே வந்து விஜய் மாஃபியான்னு சொன்னாங்க. என்ன விவேக் அவங்க மாறி மாறி அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம போக முடியாது. ஆனா வாரிசு செய்யன்னு எதிர்பார்க்கலடா நான். பார்த்தேன் வாரிசுதான் மாஸ் காமிச்சது. இந்த வாரிசுலாம் 2வது வாரத்துல பேசுறீங்களா இல்லையா? துணிவெல்லாம் 2வது வாரத்துல வச்சது ஃபுல் கலெக்ஷன். அலெக்ஸ் இப்ப என்னன்னா அஜித் பர்சன் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அண்ணன் அப்படி சிரிக்கலடா சொல்லுங்கடா, எனக்கு அசிங்கமா இருக்குட. அந்த இது புதுப்பேட்டை சிரிக்கிறது லியோ வந்தா பரவாயில்ல, வாரிசு சிரிக்கிறனால தான் எனக்கு டென்ஷன் ஆகுறானுங்க. விஜய் ராஜேந்திரன் சிரிக்கிறதுனால தானே டென்ஷன் ஆகுறானுங்க. ஆனா ஷாம எதிர்பார்க்கலடா வாரிசு கீழே சொல்லு பார்த்தா எனக்கு அதான்டா ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே. என்னடா ஆடியன்ஸ் மூமெண்ட் அலெக்ஸ், இது இதான்டா ஆடியன்ஸ் மூமெண்ட். ஆனா சிட்டி சைடு தேட்டர் இன்னும் முக்காவாசி போடல ப்ரோ வராத. ஆனா தாத்தா நீங்க யோசிச்சுட்டு இருப்பாரு, தாத்தா காலையில டீ குடிக்கும் போது என்னடா இப்ப ஆரம்பிக்கிறீங்க இந்த சும்மா விட மாட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் வரும்போது பேர் இன்னும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். நாளைக்கு வேற கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அலெக்ஸ். நாளைக்கு ஏதாவது தெரியல பாப்போம். 68 பத்தி எதுவுமே வரல. 68 நாளைக்கு வந்துருன்றியா? இல்ல வழக்கம் போல ஏதாவது சும்மா ஹாப்பி கிறிஸ்துமஸ்னு போட்டு போயிடுவானா இல்ல அப்டேட் இருக்குமா? இல்ல ப்ரோ 68ல ப்ரோமோலாம் வருமா? 68 ப்ரோமோ வருமா? இவங்க போற போக பார்த்தா நியூ இயருக்கு டைட்டில் ரிவீல் பண்ற மாதிரி தெரியல. இன்னும் 5 நாளுக்கு 6 நாளுக்கு 6 நாள்ல படத்தோட டைட்டில் வர மாதிரி ஒரு ஃபீல் இல்லையே. அலெக்ஸ் ப்ரோ கோட்ன்றாங்க டைட்டில் எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோட் ஆன் டைட்டில். கோட் வந்துட்டு ஒரு மைண்ட்ல வச்சுப்போம், ஆனா அந்த டைட்டிலா இருக்காதுன்னு தோணுது. ஹாய் அலெக்ஸ் ப்ரோ. என்ன பண்றீங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. சும்மா தான் இருக்கேன் ப்ரோ. தோணுது பாப்போம். இந்த மனோ என்ன ப்ரோ எல்லாம் லியோ தான் நினைச்சா கடைசியில கொமால ட்விஸ்ட்ங்கிற மாதிரி வாரிசு வந்து நிக்குது. அதுதான் கேம்லயே ஒரு இது நல்லா இருக்குல்ல. அன்எக்ஸ்பெக்டட் டோட்டலா வம்சி வந்து நிக்கிறாப்புல கத்தியை தூக்கிட்டு கொமால வாடா இப்ப அப்படின்னு. அந்த மெர்சல்ல வரோம்னாங்க, மெர்சல்ல ஒரு சீன் வரும்ல, ஒரு விஜய்க்கு முன்னாடி இன்னொரு விஜய், அந்த மாதிரிதான் நம்ம இவரு போட்டிருந்தாரு. அதுதான் நானும் பாத்துட்டு பேஜராயிட்டேன். ஒருத்தன் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறான். கிரியேட் பண்ணது கூட தப்பு இல்ல. லிஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் துணிவு, செகண்ட் ஜெயிலரு, 8வது இடத்துல வாரிசு, 9வது இடத்துல லியோவா. ஃபேக் ஐடி தான் இல்ல 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 யோசிச்சு ஒரு ஃபேக் ஐடி தான் கிரியேட் பண்ணிருக்கேன். லாஜிக்காவது போடலாம்ல. பைத்தியக்கார
இல்ல அது எப்படி தெரியுமா இருக்கு? உன் சௌரி புண்டை சொல்லுவான், சௌரி புண்டைக்கு வந்து பறிச்சு கொடுப்பாமா, அந்த மாதிரிதான் இருக்கு. இதுல இல்ல இதுல விவேக் யாரு தெரியுமா? சூர்யா படம் வரலடி மாலை வந்திருந்தா எத்துக்க. விடுங்க ப்ரோ, அடுத்த வருஷம் கங்குவா வந்துரும். அலெக்ஸ் உனக்கு புரியல. சலாரோட 3 நாள் கலெக்ஷன் கங்குவா ஓப்பனிங் அடிக்கலன்னா என் பேர் டேய் 3வது நாள் கலெக்ஷனே இன்னும் போடலடா. சரி இப்ப யாரு யோசிக்க ஆரம்பிச்சிரு பேர் என்ன வைக்கலாம். பேரை மாத்த ரெடியா இருங்க. பேர் நல்ல பேரா யோசிச்சு வச்சிருங்க. நான் சொல்றேன்ல சூர்யா fans ஓடிட்டு இருக்காங்க. கங்குவா டார்கெட்லாம் அது அவ டார்கெட். நீங்க ஏதாவது தப்பா பண்றீங்க. இப்ப பாகுபலி 200 கோடி தான் இல்ல. அவனுங்க மலுமட்ட குதிங்க, என்ன வேணாலும் சொல்லுவானுங்க. பாகுபலி 200 கோடி தான் ஓபனிங் பண்ணி, சாரி அதான் 200 கோடி தான் ஓபனிங் பண்ணிருக்குன்னா இவரு 300 கோடி ஓபனிங் பண்றாரு. அலெக்ஸ் இவனுங்க ஏதாச்சும் ஒரு இதுல போயிட்டு பேசுவாங்க பாரு கமெண்ட்ல. ப்ரோ நாங்க வந்து 700 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றோம் ப்ரோ, அவ்வளவுலாம் இல்ல ப்ரோ, நம்ம ஒரு 650 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸே பேசிப்பாங்க பாரு இன்டர்லிங்க் பண்ணி. அதெல்லாம் பாத்துருக்கீங்க நீ கமெண்ட்ல? இல்ல என்ன இது என்ன எந்த லோகத்துல இருக்கானுங்க? தனி யூனிவர்ஸ் ஓபன் பண்ணாடு. இல்ல போற போக பார்த்தா அஜித்தை காணாம போயிடுவான் போல இருக்குதுடா சத்தியமா. அடுத்த வருஷம்லாம் எதுவுமே பண்ணலாம்னா காணாம போயிடுவாங்க. ஏய் he is already deadடா. ஏய் he is deadடா அந்த சொல்லுவான் பாரு படச்சன் இங்கிலீஷ் டப். அந்த மாதிரிதான். இந்த தல அஜித் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாரு. அவர் எங்க ஆனா இல்ல இது பரவாயில்ல. சில பேர் இப்ப டவுட் பட்டானுங்க. அதான் இந்த யாரோட நிமோனியில ஒரு டெம்ப்ளேட் வருமே, உண்மையிலேயே அவன் பாஸ் பண்ணிட்டானான்னு கேக்குற மாதிரி. உண்மையிலேயே அவன் 180 கோடி தமிழ்நாட்டுல எத்தானா புரியலையே. அலெக்ஸ் அதுதான் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு தடவை வந்ததே போதும், இதுவே பெரிய விஷயம். அந்த படத்துல இவ்வளவு தூரம் ஊம்புனதே ப்ரோ ஹரி ப்ரோ என்னது இது பாபா சுப்ரீமசி. ஆனா இல்ல ஆனா வலுக்க 1000 கோடி அடிச்சிரும் போலயே. சலாறு வாய்ப்புக்குது. என்ன கேட்டா வலுக்க இல்ல வலுக்க மட்டும் இப்ப நீங்க அட்டென்ஷன் கொடுக்காம ஆடியோ லான்ச்ல தளபதி அவன் அட்டாக் பண்ணாம இருந்தானா அவன் டாப் 5க்கு கீழே தான் போயிருப்பான். என்ன கேட்டா ஜெயிலர் நம்ம அச்சு ஒருத்த மேல தூக்கி ஒரு ஐப்பு கிரியேட் பண்ணிட்டு இதான் உண்மை. நாங்க அட்டென்ஷன் கொடுத்தோமா? உண்மைதான். இல்ல நம்ம எங்க தாத்தா தாத்தான்னு தூக்கி போட்டு அட்டென்ஷன் கொடுக்காம அந்த படத்துக்கு ஓபனிங் வந்திருக்காது. இதான் உண்மை. எல்லாருக்கும் தெரியும் அது ஆஃப்லைன்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. ஆனா இப்ப தியேட்டர் லிஸ்ட பார்த்தா நிஜமாலேயே அந்த 180 வந்து ஃபேக்கா தான் இருக்குமோன்னு தோணுது. இன்னும் போடல. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா போற போக்குல நம்ம வாரிசா 180 சொன்ன கூட நம்பனுங்க போல சொல்லிடுவோம். எல்லா தேட்டர்லயும் லியோ அப்படின்னா ஜெயிலர் இதுதான் லியோ தான் இருக்கு. ஆனா வலிக்கு எங்க மைண்ட் செட் நினைச்சு போறேன், வாரிசு அடிக்குதுன்னா ரொம்ப டென்ஷன்ல இருப்பான்டா. என்ன கேட்டா சீசமா கேட்பானுங்க, அடிச்சுக்குவானுங்க. ஐயோ 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 நெஞ்சிலையும் குஞ்சிலையும் மாறி மாறி அடிச்சுக்குவானுங்க. சரி அபிஷியல் வந்துட்டு 290 அந்த மாதிரி வந்திருக்கு. டங்கிக்கு வந்துட்டு சரி நான் மேல ஒரு தியேட்டர் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல அஜித் லிஸ்ட் இல்லையா? அதை பார்த்து என்ன தியேட்டரு இதுல எங்க லிஸ்ட் இருப்பான்? எங்கடா இல்ல? ஆமா இல்ல இல்ல பெல்லாக்கு ரிலீஸ் பண்ணல போல. ஏங்க ரிலீஸ் பண்ணாங்களா ஒரு வாரம் கழிச்சு? ஓ ரிலீஸ் பண்ணியும் இல்லையா? மானம் கெட்டவனுங்களா? அது வந்து மறைக்கிறாங்க. நான் அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணா அப்புறம் எப்படி லிஸ்ட்ல வரும்? அவன் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல ரிலீஸ் பண்ணாலே செகண்ட் வாரத்துல இல்ல லாஜிக்கா ஓபனிங் டே வந்துட்டு அவன் ரெட் ஜெயண்ட் இருக்கிற எல்லா தியேட்டரையும் எடுத்து வந்து ரிலீஸ் பண்றான். நீ வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்கிரீன் எல்லாம் ரிலீஸ் பண்ற. உனக்கு வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு சில பேர் துணிவுன்னு சொன்னாலும் அபிஷியலா ப்ரூஃப் இல்லாதனால தேவைய பசங்க அடி வாங்குறானுங்க. ஆனா நீயும் ஒத்துக்காத மேட்டர் நானா. கடைசியில என்ன ஆச்சுன்னா 2வது நாள்ல இருந்து வாரிசு துணிவு சூத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவனுங்க ஒரு பார்த்தேன்னு இருந்தானுங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வாரத்துல என்னாச்சுன்னா டோட்டல் டாமினேஷன்.
ஸ்கிரீன் அங்க அப்படியே துணிவு குறையுது, இங்க வாரிசு ஏறுது. அப்பட்டமா அந்த டைம்ல இந்த இவளையும் ஐடியா மென்ஷன் பண்ணி போட்டா கூட தெரியும் வாரிசு இதெல்லாம் hashtag. எல்லாரும் அந்த டைம்ல சம்மட்டு வந்தாங்க. ஆனா லியோ ரிலீஸ் டைம் வர அந்த லியோ டைம் தான் வாரிசு லியோ டைம் தான் நம்மளுக்கு மசாவா ஜாலியா இருந்துச்சுல, இருந்துச்சு. காம்படிஷன் கிடையாது. தனியா வந்தாமா மாஸ்க் காட்டாமா. ஆமா வாரிசு டைம் ஆனா அப்பதான் இல்ல டெய்லி ஒரு இல்ல நாள் லியோ ஒரு இல்ல கண்டென்ட் லியோ கிடைக்கும். எப்படி தெரியுமா, வீக்கெண்ட் கலெக்ஷன் வருதா ரஜினி போட்டு ஓடுங்கடா, மறுபடியும் கலெக்ஷன் வருதா அவனை போட்டு ஓடுங்கடா, அப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் வாய் 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 அந்த வாய் இருக்கு. ப்ரோ சலார் செகண்ட் டே கலெக்ஷன் டிராப் ஆயிருக்கு. என்னடா டாப் ஆயிருக்கு, அதிகமா வந்திருக்கு டிராப் ஆயிருக்கா? இல்ல இல்லையே ப்ரோ, first நாள் ஃபர்ஸ்ட் டே 178, செகண்ட் டே சொன்னாங்க. இல்ல 120 டிச்சி something. இல்ல ஒன்னோட இல்ல டே 1ஓட 2 அப்படிதான் ஆகும். ஆனா 2 வந்துட்டு இது அதிகம் என்ன கேட்டா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிபிகேட்ல. சரிப்பா ப்ரோ அப்புறம் நம்ம ப்ரோ டே 2 என்ன ப்ரோ பண்ணுச்சு லியோ? லியோ டே 2லாம் அது யாருக்குமே தெரியாது ப்ரோ, அபிஷியல் எல்லாம் வரல. என்ன கேட்டா 4 நாள்ல வந்துட்டு காம் ஸ்கோர்ல வந்துட்டு 390 கிட்ட பண்ணுச்சு. அது உண்மைதான், ப்ரொடியூசரே ரீட்வீட் பண்ணியிருந்தான், ரஜினியோட பிஆர்ஓவும் போட்டான். அதை எவனாவது புண்டமா இன்னொன்னு நாளை பின்ன விடாமுயற்சி ஏதாவது படம் வந்துட்டு காம் ஸ்கோர் ப்ரூஃப் எத்தனை சூத்துலேயே மாரி பாடுங்களேன். ஏன்னா ப்ரூஃப் இது ப்ரொடியூசர் ரீட்வீட் பண்ணியிருந்தான். அதெல்லாம் பார்த்தாதான் ப்ரூஃப். இந்த விக்னேஷ் ப்ரோ பார்த்தேன் சலார் டே 2 பார்த்தேன். உண்மையாலுமே ப்ரோ எனக்கு யார் வீட்ல ப்ரோ பஜனை நடக்குது? இங்க பக்கத்துல எங்க எங்கடா வீட்டுல பக்கத்து ஏரியாவில் நம்ம தான் வீடு எல்லாரும் பாடுங்க. கேக்குதா? இல்ல ப்ரோ கேரளா எல்லாம் சலார் ரொம்ப கம்மியா இருக்கா. கேரளால இவன் கேரளால தெரியல, அதுக்கு 10 இதெல்லாம் அதிகம் அதுக்கெல்லாம் தான் அலெக்ஸ் கேட்டேன், 10 கோடி தான். இப்போ 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 ஒரு ம், சினிமா அந்த மாதிரி இருக்கு. ம். இவனுக்கு என்னதான் ரிவ்யூ என்னதான் ஒரு படத்தை வந்து போட்டு அடிச்சாலும் அது ரிசல்ட் இதுக்கப்புறம் துளி கூட பாதிக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ ஓரளவுக்கு என்ன கேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல பண்ணிட்டு இருந்துச்சு. ஆன்லைன் ரிவ்யூவால படம் ஓடுதுன்னா அப்ப நம்ம படம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவனுக்கு 3 நாள் வந்துட்டு டிசாஸ்டர் அட்டாக் ஓட்டுறதை விட பசங்க இல்ல அலெக்ஸ், அது வந்து இம்பாக்ட் ஆச்சு. இப்ப கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 ஓகேவா? வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு ப்ரோ. இப்பெல்லாம் ஆன்லைன் மயிரை விட மதிக்க மாட்டானுங்க ரிவ்யூ. விக்னேஷ் ப்ரோ டங்கி பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. வேற அலெக்ஸ் லெவல். இப்படி வாரிசு கிட்ட ஒரு ஆக்ஷன் படம் அடி வாங்குறதுக்கு நீ எங்காச்சும் போய் செவுத்துல போய் முட்டின்னு சாவலாம். வாரிசு கிட்ட ஆக்ஷன் படம் அடி வாங்குதுன்னா யார்? ஜெயிலர் ஆக்ஷன் படமா? துணிவு சரி ஆமா சரி, அதை விடுங்க. அது இல்ல சொல்லுவான் தெரியுமா? இல்ல சந்தானம் சொல்லுவானு, தலைவர் நடந்தாலே ப்ரோ சந்தானம் சொல்லுவானே அடிக்கடி. அடிக்கடி வக்கீல்னு ஞாபகத்துக்கு நான் மறந்துடும் போல இருக்குது. ஆக்ஷன் படமா? அலெக்ஸ் உனக்கு புரியலையா? ரஜினி ஏதாவது நடந்தா அது பேரு ஆக்ஷன் தானே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் ஹரி பாத்துட்டே நீங்க? இல்ல ப்ரோ, இல்ல ஒரு எங்க ஊர் சைடு ஆக்சுவலா வந்து இப்ப பார்க்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வீக்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா தமிழ் டப்போட வரும். ஓகே, ஓடிடி வரும்போது எப்பயுமே அதுல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஷாருக்கான்ல செம்ம பண்ணி இது இருக்கும். எனக்கு அது இப்ப இல்ல ஓடிடில வரும். ஓடிடில 100% தமிழ் டப்ல வரும். ஓகேங்களா? தமிழ் டப் ஓடிடி யாரும் சொல்லு. இல்ல அது வரும் கண்டிப்பா வரும் ப்ரோ. ஃபேன் டப் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 60 நாள் கற்பழிச்சிருவானுங்க படத்தை. இல்ல அலெக்ஸ், உனக்கு சர்க்காரி வரப்பட்டாவே அதுலயே சொல்லிட்டாங்க எல்லாத்துலயும். ப்ரோ அவன்லாம் அது டிஜிட்டலா இது பண்ணது. விக்னேஷ் ப்ரோ இல்ல அபிஷியலாவே அவங்க டப் பண்ணல. ஆதித்யா கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ஓடிடி இல்ல அபிஷியலா அவங்க டப் பண்ணல. இல்ல பண்ணல அவங்க பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. தமிழ் புரியுது. இப்ப சேட்டலைட் பண்ணாதான் உண்டு. மாஷோவோட சேட்டலைட்டுக்காக டப் பண்ணுவாங்க. இங்க அதுவும் இல்லன்ட்டாங்க. அதான் இங்க பிரச்சனை. எதுவுமே கிடையாது. பரவாயில்ல, ஹிந்தி வெர்ஷன்லயே ரஞ்சா கொடுக்க பார்க்கணும். சப்டைட்டில் இருந்தா கொரியன் படம் கூட இல்ல. நான் எதுக்காக சொன்னேன்னா உங்களுக்கு சப்டைட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு ஃபன்னா இருக்காது.
உண்மையாலுமே உங்களுக்கு ஒருவேளை அது நம்ம லாங்குவேஜ்ல பார்த்தாலோ இல்ல ஹிந்தி வந்து புரிஞ்சு பார்த்தாலும் விக்னேஷ் ப்ரோ அவங்க பண்ற ஆக்ஷன் நம்மளுக்கு கன்வே ஆகும்ல. இப்ப அவங்க ஒரு மாதிரி இல்லைங்க ஆதித்யா என்னதான் சாப்பிடுற கொஞ்சமாச்சு பேச உடைய மத்தவங்களையும் கொஞ்ச நேரம் அவன் ஸ்பீக்கர் விட்டு தூக்குடா. பாவம் ஏதோ இருக்கட்டும் சொல்லு. இல்ல இல்ல குறுக்கு பேசினா ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு யாரோ சொல்லி ஆனா இல்ல ஹரி நோட் பண்ண விக்னேஷ் ப்ரோ எமோஷனல் டேமேஜ் பண்ணோம்னா ஆதிக்கிட்ட கரெக்டா போவார். விட மாட்டேங்க விடவே மாட்டேங்க. சரி அது ப்ரோ இது பரவாயில்ல இல்ல சீரியஸா சொல்றேன். அது வந்து படம் வந்து உனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஃபன்னுக்காகவே எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது அந்த அளவுக்கு கூட செட் ஆகலன்னு. ஆனா வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சிங்கிள் கேரக்டர் அவனை காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு இதுவா காட்டுவாங்க அந்த இதெல்லாம். அது இல்ல எல்லாத்த விட ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ரிவீல் பண்ணிரும்ல. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும் ப்ரோ. எல்லாமே பாத்துட்டேன் ப்ரோ. 1 மணி நேரம் அங்க இதுலயே பார்த்தேன். இந்த ட்விட்டர்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ அந்த நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் பாத்தியா? ஏதோ டல்லா இருக்குன்னாங்க. இல்ல அது உண்மைதான். டல்லுதான். டல்லுன்னா கொஞ்சம் ஆனா விக்னேஷ் ப்ரோ இது என்னது அந்த இவங்க வந்துருவாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு வந்ததோட முடிச்சிருந்தாங்கன்னா கூட ஓகே இருந்திருக்கும். அதுக்கு மேல ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டாங்கல்ல. அது இது ஐ மீன் அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு வந்த உடனே முடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். கடைசி இல்ல ஒரு நிமிஷம். அது கடைசியா வந்து ஓகே அது வந்து அதை கன்வே பண்ணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா எடுத்தது. ஆனா அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா எப்படி கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு அந்த அது வந்து நல்லாவே அந்த அந்த இருங்க அந்த சீட்டுக்குள்ளார வச்சது அதெல்லாமே உண்மைதான் ப்ரோ. அதெல்லாம் இது பண்ணிருக்கான். அந்த சீட்டுக்குள்ளார ஆளுங்களை வச்சு வந்தது. அப்புறம் இது பண்ணீங்க பாத்தீங்களா? இது ஆண்டவன் கட்டளை ஏறக்குறைய ஆண்டவன் கட்டளை அதுதான் அதே இதுதான். ஆண்டவன் கட்டளையில வந்து என்னது இவன் போக மாட்டான், யோகி பாபு மட்டும் போவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்கே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஹீரோங்க. ஆனா ஒரு காமெடி அந்த அளவுக்கு உட்கார்தல்ல. ஒரு காமெடியன் கூட அந்த அளவுக்கு காமெடி ப்ரோ. அந்த டைரக்டர் வந்துட்டு இல்ல எமோஷனல் இது வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆக்ஷன்ட்டானுங்க பெருசா. அந்த வீசா இல்லன்னு அது சொல்லும் போது கொஞ்சம் இவனே காண்டாட்டாரு. சில பேர் ஏதோ இந்த பர்த்டே கத்தி இல்ல அவங்க போயிட்டு இது இங்கிலீஷ் கத்துக்குவாங்க அந்த கிளாஸ் அது இதெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல அந்த இல்ல அந்த போர்டுல எழுதிட்டு சொல்லுவானுங்க பாருங்க. அப்புறம் ப்ரோ இது பேர் என்னது அந்த நிறைய ஆனா லென்த்தா பார்த்தாலே நிறைய அடுத்த சீனுங்கள்லாம் அப்படியே மறந்துடுது அப்படியே. ஆனா ஒரு மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ட்ரோல் விளாக்கே அது தேவையில்ல. அந்த அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஒரு அவன் பேர் என்னது ஏதோ சும்மனோ ஏதோ ஒரு கேரக்டர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்க இறந்துரும். அதுக்கு பதிலாக இறந்துரும். அது வந்து அந்த அளவுக்கு இல்ல இந்தியிலயும் பார்க்கல இதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கும் புரியும். ஆனா சரி தமிழ்ல ரீமேக் பண்ணுவான் உட்கார்ந்து பாத்து ப்ரோ. அது இருக்கட்டும். தியேட்டர் லிஸ்ட் பாத்தீங்களா? தியேட்டர் லிஸ்ட் இப்பதான் வந்தீங்களா வீட்டுக்கு? இல்ல நான் அப்பயே வந்துட்டேன். நான் மத்தியானம் போனேன். தியேட்டர் லிஸ்ட்லாம் போட்டுருந்தானுங்க. அதான் இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 4 நாள் ஃபேமிலி செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இவங்க ஃபுல்லாவே இவங்க நம்ம ஊர்ல ஸ்டேட் மார்வாடிங்க எல்லாம் அதிகம்லாம் ஃபுல்லாவே அவங்க வடகானுங்க வந்திருந்தானுங்களா? ஆமா ஒரு 10% அஜித் எனக்கு தெரிஞ்சு இது சலார் கல்லா கட்டும்
சலார்லாம் போயிட்டு தான் ப்ரோ. ஹைலைட் என்னன்னா இல்ல சலாருக்கு வந்துட்டு இதை கலெக்ஷன் ஆகுதுன்னு கீழே போட்டிருந்தேன். ஒருத்தன் கமெண்ட்ல வந்துட்டு ப்ரோ அது ப்ரொடியூசர் போனா இது ப்ரொடியூசர் அக்கௌண்ட் இல்லன்னு. டேய் பரமா படிடான்னு. டேய் அதை மெயின்டைன் பண்றது ப்ரொடியூசர் தான்டா. இது படிக்கிறானுங்களா இல்ல எல்லா லக்ஷ இன்னும் கொஞ்சம் விட்டானுங்க ஹோம்பாலே ப்ரொடியூசர் ஆயிட்டு வந்துடலன்றானுங்க கேட்டு. இல்ல லக்ஷ், நீ இந்த ஹாலிவுட் படம் எல்லாம் பாத்தீன்னு வச்சுக்கேன், அந்த படத்தோட டைட்டில் வச்சு ஒரு பேஜ் ஒண்ணு தெரியும் தெரியும் அந்த ஸ்பைடர்மேன் இது அந்த அந்த ஸ்டைல்ல பண்ணிருக்கானுங்க இவனுங்க. அதை புரிஞ்சுக்க ஸ்பைடர்மேன் நோவே உனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுப்பானுங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் அதே ஸ்டைல்ல பண்ணும்போது இதுல அதான் பரமா கோல்ட் டிக்லாம் அதான் கோல்டு டிக்லாம் அசால்ட்டா வாங்க மாட்டானுங்க. கோல்டன் டிக்லாம் இது அலெக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பின்னாடி ஒரு படத்துக்கு நம்ம இல்ல அது பண்ண மாட்டாங்க. பண்ணலாம். RRR பண்ணிட்டாங்களே, RRR பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. தமிழ் படத்துக்கு இல்லைங்க நமக்கு தனித்தனியா பண்ணணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து அந்த இது பார்ப்பாங்க. அவங்க இன்னொன்னு ப்ரோ என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல இது வந்துட்டு எதுக்கு தரமா இது யூஸ் பண்றாங்க. இப்போ ஹொம்பால பிலிம்ஸ் வந்துட்டு கனடால ஃபேமஸ். அப்போ வந்துட்டு மைத்திரி இப்போ இவளே அந்த RRR உடைய ப்ரொடக்ஷன் எடுத்துப்போம். அது என்ன ப்ரொடியூசர் கூட தெரியாது. அது ஏதோ ஏதோன்னு ஆரம்பிப்பானுங்க. ஹைலைட் என்னன்னா இவங்க பேன் இண்டியா லெவல்ல தெரியணும்ன்றதுக்காக ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப 7 ஸ்கிரீன் வந்துட்டு சவுத் இந்தியால தெரியும், வடக்கான கிட்ட தெரியும். அவனுக்கு எதுன்னு தேட மாட்டானுங்க. அதனால இது கிரியேட் பண்றது. ஆனா SR ப்ரொடக்ஷன்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒண்ணு அனிமல் வந்து 4th ஹையர் கிராஸ். இல்ல ப்ரோ அனிமல்லாம் கலெக்ஷன் பார்த்துட்டு கம்மால அது சரியான கலெக்ஷன். இல்ல அதுதான் நான் சொல்றேனே, அவங்களுக்கு இப்போ வந்து ஆப்வியஸ்லி நான் இப்பயும் சொல்றேன், ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்க போய் பாக்குறாங்க, இது கிராஸ் இவ்வளோ நெட் இவ்வளோன்னு போடுறோம்னா அது ஏத்துக்கிட்டு தான். ஆனா இல்ல ப்ரோ என்ன கேட்டா இந்த படால சர்டிபிகேட்டால ஒரு ஆடியன்ஸ் பொருள் எதுவும் தடுக்க முடியாது. எல்லாம் வரானுங்கன்னு தான் தோணுது. சொல்லுவோம் பத்தியா, சொல்லுவோம் பத்தி தனியா உட்காந்து கத்தின்னு கிடப்பேன், எனக்கு வந்து படம் பிடிக்கலங்க, வயலன்ஸா இருக்கு அப்படின்னு. ஆனா அங்கப்பா அலெக்ஸ் ஆனா நிஜமா சொல்லுவா சர்டிபிகேட் படம்ன்றானுங்க. ஆனா சின்ன பசங்க தான் வந்திருக்காங்க. இல்ல ரோனி தியேட்டர்ல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் என்ன நினைச்சேன் PVRல எல்லாம் ரொம்ப பாப்பாங்க. நான் எனக்கே 17 வயசு தான், தாடியில போனா சின்ன பசங்க போனதே எல்லாரையும் 100 crores worldwide openers, Indian films, பாகுபலி 2 200, RRR 189, ஐ மீன் அடுத்தது KGF 2, சலாரு, லியோ, ஜவானு, ஷாஹோ, அனிமல், பத்தானு, ஆதிபுருஷ் பண்ணிருக்கு. எனக்கு அதான் ஆச்சரியமா. ஒரே காரணம் இந்த இந்திக்காரனுங்க. ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. வடக்கானுங்க என்ன தெரியுமா, அரேஞ்சு கலர் துணி இருக்குது வாங்க நாளைக்கு வந்து 500 கோடி அடிச்சதா வாயில பீடா போட்டு காவி தொண்டை போட்டு உட்கார்ந்து 500 கோடி அடிச்சதா போடுவாங்க. அலெக்ஸ் ப்ரோ 500 கோடி அடிச்சிருக்காரு. செம ஃபன்னா இருக்கு பாருங்களேன். என்னது இது? நான் தியேட்டர் லிஸ்ட் தான் வேற என்ன பாரு. எதற்கு துணிந்தவன் நம்பர் 1 போடு. ஈடி எப்படா 2023 ரிலீஸ் ஆச்சு? அது போட்டது பண்ணீங்கல்ல. டேய் இல்ல இப்பதான் ஜூம் பண்ண வேணாம். இப்ப வாங்கடா தளபதி ரஜினி பேர்ஸ் இல்ல ஏங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஒரு ஈட்டி 3500 கோடி கலெக்ஷன் பண்ணதா தெரியாத உங்களுக்கு? நடுவுல இவனுங்க அங்கிட்டு இங்கிட்டு தவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல சூர்யாவே ஏத்துக்க மாட்டாரு தெரியுமா? இல்ல ப்ரோ மென்டல் என்ன நினைச்சானுங்கன்னா நம்மளுக்கு பெரிய கம்பேக் தியேட்டர் ஓனர்லாம் கொண்டாடுவானுங்க. அவனுங்க கண்டுக்கவே இல்லை. வாரிசு தான் லியோ தான்ட்டு போயிட்டே இருக்கானுங்க.
ப்ரோ விவேக் ப்ரோ, உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க? எதற்கும் துணிந்தவன் தான் ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா. இல்ல இத பத்தி தங்களுடைய கருத்து என்ன? சூர்யானாலே அவன் கிண்ணி நட்டுக்கும் ரொம்ப இல்ல அதாவது விஜயகாந்த் கிட்ட போய் பாகிஸ்தான் டீம் அதான் பத்தி விஜயகாந்த் கிட்ட போய் பாகிஸ்தானால கேட்ட மாதிரி மாவன அவள்தான் முதல்ல என்கிட்ட வந்து இப்படி இல்ல கேக்குறதே விக்னேஷ் தப்பு ப்ரோ இந்த அப்படின்னு. ஐயா படத்துல பொட்டிக்காட்டுல இருந்து உட்காந்து இந்த தந்தி அனுப்பி எனக்கே பண்றியாரு எந்த தோழியும் செய்யறாள் என்ன டிராக்டர்ல ஏறி ஒரே மெதி நான் பாடா சரக்கு போய் வாங்கிட்டு சரக்கா இருக்கேன் குடிக்க போறேன் வாங்கிட்டு இப்ப தேவடா பாட்டை வந்து மாத்தி பாடிட்டு இருப்பாங்க. பாத்துரு அனிமல் படம் பார்க்க போறேன் அலெக்ஸ். அனிமல் பார்க்கலாமா சலார் பார்க்கலாமா? ரெண்டுமே பீ படம் தான். எதை பார்த்தா சலார் பாரியா நான் கூஸ் பம்ப்ஸ் வீரப்பன் பார்க்க போறேன். இருங்க புனித்து ப்ரோ சபாநாயகன் பாருங்க. சபாநாயகன் செம்மையா இருக்காமா. சபாநாயகன் பேரே புண்டா. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். பத்ரி ப்ரோ பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா படம் சபாநாயகன்? அப்படியே ஸ்டார்ட் நல்லா இருக்கு. நாங்க பாக்கல, இன்னும் பாக்கணும். புனித் ப்ரோ நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டேன். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, செம்ம காமெடி. எதுல பாக்க போற? தியேட்டர்ல பாக்க போறியா எதுல பாக்க போறியா? வெப் சீரிஸ் ப்ரோ, போன்ல தான ப்ரோ வெப் சீரிஸ்? இல்ல வெப் சீரிஸ். என்னது? நான் இது கேக்குறேன். சபாநாயகன் வெப் சீரிஸா? இல்ல வீரப்பன் படிடா. இல்லப்பா இல்ல நான் என்ன கேட்டேன்னா அனிமலா இல்ல இதுவா கேட்டாரு விவேக். அனிமல் விவேக் ப்ரோ வந்து அனிமல் பாக்க. இல்ல ப்ரோ இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி விவேக் ஆரம்போதுல குஸ்ட் ரெண்டும் கேட்டானா உருள போகுது இந்த புட்டை. அவன் எது வேணாலும் பாக்க. சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் போட்டு பாருங்க. ஆமாண்டா ஈட்டி பாரு மச்சான், சரக போது இல்ல செம்மையா இருக்கும் போது இல்ல. ஆனா விவேக் இந்த ரெண்டு படமுமே சரி நீ தியேட்டர்ல பார்த்தனா இட்ஸ் ஓகேடா. அதாவது ப்ரோ நீங்க ஈடி படம் யாராவது தியேட்டர்ல பாத்தீங்களா? அலெக்ஸ் நான் போய் நான் பார்த்தேன் நைட் ஷோ தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இல்ல இந்த திருவான்மியூர் எஸ்டோ தியாகராஜால போய் இந்த நைட் ஷோ. ஏன்னா வீட்டு பக்கத்துல வந்துட்டு தியேட்டர் பைக்ல போயிட்டு வந்துடலாம். போயிட்டு எல்லாம் சரி என்னதான் இருந்தாலும் நீ எதுக்கு ஈடி போகணும்னு நினைச்ச? இல்ல ஈடி வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு அண்ணாத்தை அப்ப அந்த பொள்ளாச்சி இஷ்யூ இல்ல ப்ரோ அது கிடையாது. இல்ல எனக்கு என்னன்னா நான் ரொம்ப கேப் அந்த வருஷம். ஏன்னா வந்துட்டு மாஸ்டருக்கு அப்புறம் இந்த படமும் தியேட்டர்ல பாக்கல. சரி படம் வருது அண்ணாத்தேன்ற ஒரு கேவலமான ஒரு புண்டைக்கு அப்புறம் இந்த படம் வருது. சரி ஏதாவது போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது நானே நைட் ஷோ போடும் போதே உங்களுக்கு தெரியும் வேண்டாம் ஒரு போதான் போறான்னு. ஏன்னா இந்த எந்த படமா தான் நான் பகல் தான் பார்ப்பேன். போர் அடிக்குதுன்னு போய் உக்காந்தா மைண்ட் ஃபக் பண்ணி விட்டானுங்க என்னையெல்லாம். ஆனா போன வருஷம் தான் இருக்கிற மட்டமான படத்தெல்லாம் நான் தியேட்டர்ல. ஆனா இல்ல ப்ரோ என்ன கேட்டா இல்ல எனக்கு என்ஜிகே காப்பான விட ஈட்டி பரவாயில்லன்னு இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா எல்லா படத்துக்கும் தியேட்டர் தான் போயிருந்தேன். ஆனா நிஜமா சொல்லுவேன் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் காப்பான்லாம் இந்த காலேஜ் படிக்கும் போது பசங்களோட தான் பாத்திருக்கேன். கேவலமா இருக்கும். அத கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல, ஈட்டி பரவாயில்ல. ஆனா அதனால இல்ல அதனால இது சூப்பர். அதனால ஈட்டி நல்ல படம் ஆயிடாது. நல்ல படம் இல்ல அதை விட இது ஓகே. இல்லடா நீங்க அந்த டைம்ல பாண்டிங் உப்பு போட்டதுனால நல்ல படம் ஆயிடும். போவோம்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லு. வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க போல. லைக்கா மிஷன் ஏதோ ரிலீஸ் பண்றானுங்க பொங்கலுக்கு. லால் சலாம் அதான் இல்ல அத மறந்துட்டோமே ப்ரோ. ஓடுகாலி பையன் ஓட்டான் ப்ரோ, அத சொல்லாம கொள்ளாம ஓட்டான் ப்ரோ. அதான் டென்ஷன் ஆகுது. ஆமா ஆமா இப்ப அருண் விஜய் படம் வருது ப்ரோ, அதே மிஷன். அதான் இல்ல விவேக் யோசிச்சு பாரு. அதாவது அருண் விஜய் அருண் விஜய் படத்தை போடுங்க ஷூட்டு குறையும். நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்றேன் டேட். இரு வானே இங்க அருண் விஜய் படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்கடா. எவன் எதிரினே தெரியாம. ஆமா இல்ல அந்த ட்ரைலர் புண்டை கூட நான் பாக்கலடா. அவன் வந்து உட்கார்றான்னு சொல்றேன். தெரியும்.
எதுக்கு சொல்றேன் தெரியுமா ஏன்டா தெரியாதா? இல்ல இல்ல ஏன்டா ஒரே நிமிஷம். எதுக்கு ப்ரோ இங்க சொல்றீங்க? இங்க நானே பாத்தீங்கன்னா எந்த படத்துக்கும் சப்போர்ட் கிடையாது, புரியுதா? இப்ப கூட பாத்தீங்கன்னா இது டங்கி வந்து எனக்கு எஸ்ஆர்கே பிடிக்கும். படம் கூட ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ படம். இது வந்து சீனை ஆஹா வந்து அதை ஓஹோலாம் கிடையாது. டங்கி வந்து என்ன ஆச்சு ப்ரோ? இல்ல சொல்றேன், தெரியாது. சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு இல்ல சொல்றேன். ஒரு கமல்ராஜ்னு ஒரு படத்தை எடுத்துல தளபதி அதான் இந்த ஜப்பான் படத்துல தளபதி லைட்டா அட்டாக் பண்ண மாதிரி பண்ணிருப்பான். அந்த மாதிரி மென்டல் பண்ணிட்டீங்க. வெப் சீரிஸ் நான் படமே கூட சேர்ந்து பார்த்ததில்ல. நாங்களும் இப்படித்தான் பண்ணோம். உடல bro சரி நான் நான் இவன் ஒரே போஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஏரியாக்காரன். போஸ்ட் போட்டானா? இல்ல ப்ரோ லாஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது போஸ்ட் எண்ட் போட்டானா? ஆஃப் த டே என்னன்னா எவன் என்ன தேவையத்தனம் பண்ணாலும் ஜெயிக்கிறது ஒருத்தன் தான். அவ்வளவுதான். எவன் என்ன ஸ்டேஜ்ல டேய் ஓடு புண்டை விவேக் இருக்கியாடா? இந்த ஊரே ஓக்குது இவனை. டேனி திரும்ப சொல்றா வந்துட்டானா? சொல்றா டேனி. டேய் என்னடா பண்ற டேய்? விக்னேஷ் ப்ரோ சொல்லு சொல்லு, குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கீழே கலர் குஞ்சு வந்துக்கிறான் பாரு அலெக்ஸ். குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே என்னப்பா மாதிரி ரிப்பீட் பண்ணியன்னா வேற மாதிரி பேசுவேன். என்ன பரமசிவம் எப்படி இருக்குங்கிற மாதிரி டேய் கேக்குறாரு. இல்ல ஒரு படத்துல ஒயின் ஷாப் போயிட்டு வடிவேல் போனா தெரியுமா குடிச்சிட்டு அண்ணா என்ன ஏதாவது கெட்ட வார்த்தை இழுத்துட்டீங்க சைடு செல் ஏதாவது திட்டுங்க பரவாயில்ல. அந்த ஒரு மாதிரிதான். நிமிஷம் இடையில இடையில போன் கால் வந்துருக்கு. ஓகே ஓகே இப்பதான் வந்தேன். சரி இன்னொன்னு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ இல்ல எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிக்கிறேன். இதுவரை ஸ்டார்டிங் ஒரு ஆனா இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் இன்னொரு இல்ல விஷயம் நான் இப்ப சரி ஒரு சொல்லு சொல்லு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு. மாதிரிதான். இப்போ இந்த 10 தேட்டர் தான் விட்டுருக்காங்க. நாளைக்கெல்லாம் இன்னும் அதிக தேட்டர் விடுவான். என்ன கேட்டா இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. சென்னை சிட்டிலேயே இன்னும் 2 தேட்டர் தான், ஒரு தேட்டர் தான். டேய் அதனால இருங்க பாருங்க, மெயின் தேட்டர்ல வாரிஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா வாரிசுக்கு ஸ்கிரீன் கம்மியா கிடைச்சது, அதனால மெயின் தேட்டர் வாங்குறவங்க எல்லாமே இருக்கும். இல்ல இல்ல போட்டாங்க. அவனுங்களு தான் என்னடா ரமேஷ் போல இவனுங்க ரமேஷ் போல வச்சுட்டு அலெக்ஸ் கேக்குதா? நெக்ஸ்ட் சண்டே ப்ரோ வந்து ரமேஷ் பாலா சர்க்கார இல்ல ப்ரோ போடுறாங்க. ஃபேக் கிரியேட் பண்ணுறான். விட அவனை விடுங்க. அது அதுதான் கண்டுக்காது. அது விட முடியாது அலெக்ஸ். அப்படிலாம் விட முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம வந்துட்டு இங்க ஜெயிச்சிட்டு இருப்போம். இவனுக்கு வந்துட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இது பண்ணுவானுங்களா? அவனுல போட்டு அடிக்கணும், அவனை ப்ரூவ் பண்ணணும். தென்காசியில ப்ரோ கவிதான்னு ஒரு ஒரு தேட்டரே நிமிஷம் இல்ல கிடையாது. ப்ரோ ஒரு இதுல நிமிஷம் கீழே இல்ல ப்ரோ இப்ப கீழே அவன் ட்வீட் போட்டிருக்கான். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்றேன். அவன் ட்வீட் போட்டிருக்கான் ஃபேக் ஐடி வச்சு. இதை இன்னும் ரீச் பண்ணி நம்ம ஆளு விட வேணாம். நம்ம ஆளுங்க போட்டுக்கிற எவ்வளவு த்ரெட்டுக்குது இது அதெல்லாம் பாருங்க. அலெக்ஸ், அதாவது நீ ஃபேக்குன்ட்டு நீ இன்னைக்கு அசால்ட்டா விட்டு போ, நாளைக்கு இதை ஒரு ப்ரூஃபா தூக்கிட்டு வருவானுங்க. அத வந்துட்டு அதான் இன்னைக்கே இல்ல அவனை இப்ப வந்துட்டு நம்ம அடி ப்ரோ அடின்னு அடிச்சு அவனை கமெண்ட்லயே இல்ல அந்த அடி கமெண்ட் அடின்னு அடிச்சு அந்த ட்விட்டே டெலீட் பண்ண வைக்கணும். நம்ம இல்ல ப்ரோ தென்காசியில கவிதான்னு ஒரு தேட்டரே கிடையாது. டெலீட் பண்ண மாட்டான். அது பெய்டு ட்வீட் டெலீட் பண்ண மாட்டான் ப்ரோ. நீங்க கற்பனை பண்ணாதீங்க. டெலீட் பண்ண மாட்டான். தேட்டரே கிடையாதுடா, கவிதான்னு ஒரு தேட்டரே கிடையாதுடா அதுதான் ப்ரோ தென்காசியில. சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அவன் தேட்டர் டிவிஎல் எங்கடா இல்ல தேட்டர் இருக்குது? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்களா. அது தெரிஞ்சுதானே அவன் ட்வீட் போட்டான். அப்புறம் டெலீட் பண்ணுவான்றீங்க. எப்படியா பையன் ப்ரோ பண்ண மாட்டான். அது எல்லாரும் போட்டு அடிங்கிறேன். அது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல அவனுங்க வந்துட்டு மனோபாலா மாதிரி பாருங்க. ரமேஷ் பாலா மனோபாஜா அதான் பாலானாலே தேவடிய பையன் தான் கண்டுக்காம போறதெல்லாம் வந்துட்டு தப்பு அலெக்ஸ். மன ஆறுதலுக்கு 2 அடியாவது அதுதான் ப்ரோ அடிச்சுட்டு போ. கரெக்ட். ஏன்னா இல்ல இப்ப நீ ஒரு ரீச் பண்ண ஒரு ரீச்ல அது இருக்குன்னு எடுத்துப்போம். நம்மலாம் போட்டு அடிச்சு அது இன்னும் என்ன 1 மில்லியன் ரீச்ங்கிறது வந்து தப்பான ரீச் தானே அலெக்ஸ்? ப்ரோ அது நம்ம இன்னும் வந்து போய் சேரும்ன்ற இன்னும் போய் சேரும் நிறைய பேருக்கு. அவனை வந்துட்டு திருடன்ட்டு ரீச் கண்டுக்காம ரீச்சே ஆகாது. அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டு ஒருத்தனை நல்லவனா ரீச் பண்றதுக்கும் திருடன்ட்டு ரீச் பண்றதுக்கும், இப்ப நீ ஒருத்தன் திருட்டு தொழில் பண்ணிட்டான், அவனை ஸ்லைட்ல எடுத்து நீ அவன் ஒரு திருடன்ட்டு நீங்க போட்டீங்கன்னா அது அவனுக்கு ரீச் தான். ஆனா அது அவனுக்கு கெட்ட. ரமேஷ் பாலான்றது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல அது அவனுக்கு நெகட்டிவ் ரீச் இது அலெக்ஸ், புரியுதா இல்லையா? அவன் ஒரு திருடன்ட்டு நம்ம வந்துட்டு அவன்
அவனை யாரும் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாலும் போடாம இருன்னு சொல்லிட்டு போயிடுவான்னு தவிர எவனும் கண்டுக்க மாட்டான். நீங்க ஃப்ரீயா இன்னொன்னு இதுல சோகம் என்னன்னா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியே 4 போட்டோ தான் போட்டிருப்பான். அதாவது 4 தேட்டர். நானே திருட்டு 11 தேட்டர் போட்டேன். என்ன ப்ரோ அந்த புண்டாமன்லாம் கண்டுக்கலாமா? ஓகேப்பா, டாபிக் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. புனித் இல்ல நாளைக்கு இன்னும் நிறைய வரும், கண்டுக்காதீங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இல்ல 23ஆம் புலிகேசில வந்ததுக்கு அவன் தலையவாச்சு எடுத்துட்டு போயிடலாம். வந்தது வந்து அவன் கண்ணை விட்டுமா நோண்டி விட்டு போவோம். கண்ணை பத்தி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சா ப்ரோ கொஞ்சம் கம்மனு இருக்கு ப்ரோ. 6 டீச்சர் முடியல. சரி ஒரு நிமிஷம் ப்ரோ, இரு விக்னேஷ் ப்ரோ கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. ஏதோ ஒண்ணுதான் நீங்க இது பண்ணணும். அனிமல் 2 ஒண்ணு ஹிட் ஆகணும், இல்லன்னா LIC ஹிட் ஆகணும். எது ப்ரோ நீங்க விருப்பப்படுவீங்க? ஏதாச்சும் ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும். இருடி, ஏதாச்சும் ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும். பாத்தீல அப்படியே ஜம்ப் ஆயிருவாப்ல. விக்னேஷ் ப்ரோ ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? எதுக்குடா? LIC இன்சூரன்ஸ் தான். LIC ஜீவன்லால உங்கால தானே அந்த சொல்லி போட்டு விடுறது. லவ் இன்சூரன்ஸ் கார்டு. விக்னேஷ் ப்ரோ நானும் வரலாமா? லவ் தான் நானும் கேக்குறேன். லால் போச்சு நான் சுத்துறேன். அவரை பார்த்து அதுதான் கேக்குறேன். லால் போச்சு நான் சுத்துறேன். நீங்க சொல்ற LIC வாங்கடா ப்ரோ கஷ்டம். இரு டேய், லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன்டா. நானும் என்னக்கு அப்புறமா தான்டா நீங்க எல்லாம் அவரு நினைக்கிறாரு. விக்னேஷ் ப்ரோ வயசுபடி வரும். ஃபர்ஸ்ட் விக்னேஷ் அண்ணே வருவாரு, அதுக்கு நான் வருவேன். சரி விக்னேஷ் ப்ரோ, அதாவது அப்படி கிடையாது வயசு. அதாவது வயசுக்கு, அதாவது அவங்க வயசுக்கும் என் வயசுக்கும் கிட்ட 2 வயசு தான். அப்படின்னா பெரிய பசங்க புரியல. சின்ன பசங்க லேட்டா வரணும். ஏன்டா இரா நீ கிளட்டு புண்டே இருந்தா அதுக்கு நாங்க பின்னாடி நிக்கணுமா லைன்? நாங்க இல்ல எனக்கு போற பக்கத்துல விக்னேஷ் ப்ரோ சேர்த்து அடிக்கிறீங்க. யாரு அதிக பசியில இருக்காங்களோ அவங்களுக்கு தான். சரி ஓகே நீ சாப்பிட்டு அப்புறம் குடிக்கிறேன். ப்ரோ வயசான காலத்துல அதிகமா சாப்பிட கூடாது ப்ரோ, ஜீரணமாகாது. சரி விக்னேஷ் ப்ரோ எத்தனை வருஷம் பாலிசி ப்ரோ? ஒரே விஷயம் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கும் பாத்தீங்கன்னா கிருத்திக்கும் சேம் ஏஜ் தான். ஓகேங்களா? எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. ஒரு கவுண்டர் இருக்கு. ஆக்சுவலா உங்க பொண்ணு வயசு ப்ரோ. சரி இல்ல நேத்து அலெக்ஸ் தான் பார்த்தனா கனவுல வரணும்னு சொன்னா. அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கிட்டுனா உண்மையுமே கனவுல வந்துச்சு. பார்த்தனா நியூட்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னா முடியும் போது எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனை நினைச்சிட்டு தூங்குங்க, கனவுல வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். வந்துச்சு மத்தியானம் என்ன வந்துச்சு? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? எங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போனா எங்க அம்மா தோசை கொடுத்தாங்க. கிச்சன்ல எங்க அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. சேர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சுடிதார் போட்டு. வேற ஒண்ணும் இல்ல. ஏப்பா உணது அந்த மாதிரி இருக்கு. ஏன்ச்சு அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போனோம். அதுதான் அதுக்குள்ள முழிப்பு வந்துட்டு மதியானம் ஆயிடுச்சு. சொல்லுங்க ப்ரோ. பகல் கனவு காதே அடக்கிச்சு ப்ரோ நீங்க சொன்னதுல. நாளைக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு திரைப்படம் போடுறாங்க சன் டிவில, தெரியுமா? ஆமா கிறிஸ்துமஸ் என்ன படம்?
அடுத்த படம் சந்திரமுகி 2 ப்ரோ. அலெக்ஸ் சந்திரமுகி 2 போடுறாங்க சன் டிவில. சந்திரமுகி 2-ஆ? இருங்கப்பா என்ன ஒண்ணு இல்ல அந்த விளம்பரம் டிவில பார்த்தேன். அதான் இந்த கில்லி ஓடும்போது தான் போட்டானுங்க. இங்க தொலைக்காட்சியும் முதல் முறையா போடுறான். அந்த மாதிரி போட்டான். ஹைலைட் என்னன்னா இந்த ஒண்ணு சூப்பர் ஹிட் படம் இருக்குல்ல, சூப்பர் ஹிட் மெகா ஹிட்னு போடுவோம் தெரியுமா இந்த சன் டிவி. த்ரில் திரை படம் போடுறான்டா. சந்திரமுகி 2 த்ரில் வருது. அலெக்ஸ் நேத்து ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன்டா. ஒரு ஹீரோயின் சிவப்பு கலர் ட்ரெஸ். மாளவிகாவா? டேய் அடுத்து நேஷனல் எம்ஆர் தியேட்டர் போட போறோம்டா. வெயிட் பண்றோம். அதுல டாப் 5 வந்துட்டு நம்ம கெஸ் இல்ல அதான் கவிதா தியேட்டரும் அந்த ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் பணம் 12 தியேட்டர் போட்டிருக்காங்க. எல்லாம் லீவ் தான் நம்ம. அதுல வந்துட்டு நேஷனல் எம்ஆர் தியேட்டர்ல வந்துட்டு டாப் 5 வந்துட்டு கரெக்டா கெஸ் பண்ணோம்னா பொங்கல் டிக்கெட் 3 டிக்கெட் கொடுக்குறானா. ஓகே பொங்கல் ரிலீஸ். பொங்கலுக்கு எந்த படமே விளங்காது. நேஷனல் தியேட்டர்ல பொங்கல் இது தாம்பரம் தியேட்டரா? நேஷனல் எம்ஆர். ஓகே பத்ரி கேப்டன் மில்லர் அடிக்குதுடா. பந்தே அடிக்குது கேப்டன் மில்லர் பத்ரி. அது ஒண்ணு இல்ல இன்ஜிடிக்கு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிருப்பான். ஆனா அவனா குண்டூர்காரம் தான் அடிக்குது. குண்டூர்காரம் பொங்கலுக்கு ரிலீஸ் மட்டும் சொல்றோம் பாத்துக்கோங்க. கேப்டன் மில்லரு, ஐலானு, இவந்து யாருது அருண் விஜய் இது ஒண்ணு. அடுத்தது ஹிந்தியில வந்து விஜய் சேதுபதி இது ஒண்ணு. இங்க இது இருக்கேப்பா தெலுங்குல வந்து குண்டூர்காரம், அப்புறம் ரவி தேஜா அது ஒண்ணு, வெங்கி மாமா அது ஒண்ணு, அப்புறம் வந்து இவந்து யாரு நாகார்ஜுன் அது ஒண்ணு, அப்புறம் ஹனுமான்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி பொங்கலுக்கு இல்ல லிஸ்ட் எல்லாம் தெலுங்குல மட்டுமே 5 படம். லிஸ்ட் எல்லாம் ஓகே. என்னடா புது பேர்லாம் சொல்றீங்க? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். லிஸ்ட் எல்லாம் ஓகே. லவடிகபிள் ரஜினி என்ன புண்டிக்கு ஓடினார் எனக்கு புரியலையே. மாமனார் மாமனார் அரே 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 உம்போடா அலெக்ஸ் ஒண்ணு இல்ல. இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, டப்பிங் போயிட்டு இருக்கு. அப்ப ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு வர முடியல ப்ரோ. ஒண்ணு இல்ல. ஏன்னா பாருங்க கடைசியில அரண்மனை போட்டு அடிவாங்க போகுது. ஆனா விவேக் இல்ல அது நல்லா மேட்ச் ஆச்சுரா. தனுஷ் உட்காந்துக்கின்னு பார்த்தா மென்டல்ல ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. கேப்டன் மில்லர் சம்பவம் பண்ண போது நோட் பண்ணிக்கங்க. கேப்டன் மில்லர சம்பவம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஜனவரி 14ஆம் தேதி என்ன ஸ்பேஸ்ல ஜேசன் அந்த பாட்டு பாடு. இல்ல எஸ்ப்ரோ பரான்சிம்ஸ் பாத்தியா? ஆமா என்னவோ உம்பல் என்ன விக்னேஷ் ப்ரோ? முருங்கைக்காய் சிப்ஸா? முருங்கைக்காய் சிப்ஸ் நல்லா தானே இருக்கும். ஏன்டா அதுலயே இருக்கிறீங்க? விக்னேஷ் ப்ரோ எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா விவேக் பாத்துடுவான். இந்த நேரத்துல சூர்யா படம் ரிலீஸ் ஆயிருக்கட்டுமே. இந்த வருஷம் சூர்யா படமே ரிலீஸ் ஆகுது. இல்ல அலெக்ஸ் அடுத்த வருஷம் வந்து டாப் 10 வந்து 15 போட சொல்லிருக்கேன். அந்த டாப் 10 இது போடுவாங்கல்ல. ஆனா 10க்குள்ள சூர்யா படம் வராது. ஆமா 10க்குள்ள வராது. கேட்டா இல்ல டாப் 10ல கண்டிப்பா கங்கோ இருக்கும்டா. இது கண்டிப்பா விவேக் புனித் வந்து கங்குவா 700 கோடி அடிக்கும். கங்குவாக்கு தான் என் சப்போர்ட். நான் நேத்து அப்படியே கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா 2 கொட்டை இருக்கும். லைட்டா ஆட்டி விட்டு அமைதியா உட்காரு. இல்ல விவேக் ப்ரோ சலாருக்கு சப்போர்ட் பண்றானுங்கல்ல, நம்ம ஏன் கங்குவாக்கு பண்ணக்கூடாது? புனித் அவன் சலார் கூட சப்போர்ட் பண்ணிடுவான். ஆனா கங்குவாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா இல்ல உண்மை அது இருக்கட்டும். ஆனா நான் கங்குவாக்கு ஒரே ஒப்பீனியன் தான். படம் நல்லா இருந்தா சப்போர்ட், நல்லா இல்லைன்னா ஒத்துக்க போட்டோம். ப்ரோ நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். இப்போ சலார் ஓப்பனிங் வந்து 178 crore. புரியல ப்ரோ. ஒரு ட்வீட் பார்த்தேன், ஒரு குள்ளன் ட்வீட் பார்த்தேன். சலார் வேற
கங்குவா ஓப்பனிங் 200 crore வரணும். ஒரே இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்? பதில் வந்துட்டு அதான் இந்த வேணா ஜேசன் பதில் என்ன சொல்லணும்னா ஃபைனல் கிராஸே அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபைனல் எப்படா 200 வருது கொஞ்சம் அதுவே வராதுங்கிறாங்க நிறைய இல்ல நான் பேர். கேட்டேன். விவேக் இல்ல ப்ரோ ப்ரோ கூட இப்ப சொன்னா ஒரு நிமிஷம் அடிப்பாரு. இல்ல கங்குவா கண்டிப்பா 100ல இருந்து 150 பண்ணோம். இத நான் கண்டிப்பா வச்சு சொல்லுவேன். ஆனா 200 பண்ணோம்னா நல்லா இருக்கணும் படம். ரீச் இருக்குன்னா நல்லா இருக்கணும் படம். ஏன்பா நீங்க ஆனா ஓப்பனிங் சொல்றீங்களா இல்ல இது லைஃப் டைமா? ப்ரோ இதெல்லாம் சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. சூர்யா வச்சுக்கிட்டு இப்படி இல்ல அவன் இவன் ஏண்டா தனஞ்சய் பாத்தியா மென்டலான ஒரே படம் போட்டான். 2.0 எல்லாம் தமிழ் படமே கிடையாதுங்க. அதெல்லாம் அக்ஷயகுமார் இருந்ததாலதான் அது இது அக்ஷயகுமார் போகுது. படங்க. அப்ப 3Dல பார்த்தானாங்க கேட்ட நாங்க அக்ஷயகுமார்லாம் ஆனா இருந்ததுனாலதாங்க அது அலெக்ஸ் கலெக்ஷனே வச்சுக்கிட்டோம். அலெக்ஸ் நீ ஒரு காலத்துல 2.0 ரிவ்யூ விட்ட தெரியுமா? ஞாபகம் நான் இருக்கா? என்னைக்குமே சங்கர் ஃபேன் தான்டா. அது என்னைக்குமே அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நான் ஒத்துக்கினேன் தான் 2.0 ஆனா விவேக் சங்கர் சூர்யா கூட பண்ணாலும் உன் கூட சண்டைக்கு வருவான்டா. சீச்சி சங்கர் சூர்யா இல்ல தான் boss ன்ட்டு. சீச்சி அதெல்லாம் இல்ல சங்கர் சூர்யா கூட பண்ணா விவேக் நரபலி கொடுத்துட்டு தான் நான் தேட்டருக்கே போவோம். அன்னைக்கெல்லாம் அலெக்ஸா போட்டு பொழந்துருவேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, சங்கர் வந்துட்டு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஆள் மட்டும் தான் பிடிப்பாரு. சூர்யா எல்லாம் அன்னையோட சங்கர் ஃபீல்ட் சென்னைக்கு பண்றாரோ லிங்குசாமி மாதிரி. அத பாத்து முடிச்சியா அந்த வெப் சீரிஸ்? வெப் சீரிஸ் இல்ல, இன்னும் 4வது வருது. 4வது எபிசோட் இருக்கு ப்ரோ. நான் இது பார்க்க முன்னாடி இந்த மக்கள் டிவில போடுவாங்க பாத்தியா? அலெக்ஸ் நேத்து தான் பிட் வெப் சீரிஸ் கேட்டு போயிட்டு இருந்தான். அத ஃபர்ஸ்ட் பாக்கட்டும். அது இன்னும் சர்ச் பண்ணி பாக்கல. இது முடிச்சிட்டு தான் அலெக்ஸ் மேல ட்வீட் ஷேர் பண்ணிரியே, முடிஞ்சா ரீட்வீட் அடிச்சு விட்டுரு. இது வேணாண்டா, வேற மாதிரி படிச்சிட்டேன்டா. பார்க்கவில்லை, பார்க்காமல் எப்படி ஜாயின் பண்றது? பாத்துருங்க ப்ரோ, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு எனக்கு. உனக்கு நீ என்ன எங்களுக்கு எக்ஸாம் எழுதி தெரியா? அதாவது இவரு சொல்றத நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு ஏணும் அடுத்த டைம் நாங்க பார்த்த படமா இல்ல. இந்த இந்தியன் பத்துல ஒரு சீன் இருக்கு. இந்தியன் பத்துல ஒரு சீன் இருக்கு தெரியுமா? என்ன இது முக்கியமான பாப்பர் இல்ல, ரிஜெக்டட் தூக்கி. சரி இதெல்லாம் ஆனா செம்மையா இருக்காமா அந்த சீரிஸ். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. சரி ப்ரோ, நாளைக்கு வந்து லிசன் பண்ணுங்க. அது போதும் எனக்கு. ஒண்ணுல மச்சான், அந்த சந்தானம் கேட்பானே இஞ்சி டீக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் என்னடா ஆச்சுன்னு கேட்டா போர் அடிக்குது வச்சு. ஐயா கேக்குதா? அலெக்ஸ் சீரிஸ் பயங்கரமா இருக்குடா, அத பாரு அலெக்ஸ். தெரியும். கேஜிஎஃப்ல பாக்குறேன்னா ஃபேக் டானு வேணா உண்மையிலே டானு. டேய் ஏண்டா சம்மர கட்ட கடத்துறதுக்கும் புஷ்பாவுக்கு கூட கம்பேர் பண்ணடா. புஷ்பராஜ் கட்ட நம்ம கட்டடா பொட்டை உமால. அதுவும் கேஜிஎஃப் அதான்டா ஃபேக் ராஜ்டா அது. புஷ்பா இன்னைக்கு கூட டிவில போட்டான்டா. ஆனா இன்னைக்கெல்லாம் டிவில சீன் நல்லா அனிமல் இவன் டாட்டேக்கு வந்திருக்காங்க. அனிமல் 2 பத்தி கேளுங்க. டேய் கூதியா, நீ கம்மன உட்கார்றா புண்டை, நீ கம்மன உட்கார்றா. விவேக் நீ புஷ்பா பத்தி பேசணும்னே அப்படியே மாத்தி விடுறான் பாத்தியா புனித்து. செமையா இருக்கும், யாராவது போட்டு விடுங்க மேல. ஒரு டவுட்ரா, என்னடா தியேட்டர் லிஸ்ட்ல சந்தானத்துக்கு கீழ டிடி ரிட்டர்ன்ஸ் அசிங்கமா இல்ல? புரியல தியேட்டர் லிஸ்ட்ல சந்தான வாயில தூக்கி வச்சுட்டானா? ட்விட்டர்ல இருக்க 10 பரதேசிங்க தானே, அதுங்க அப்படிதான் போடும். 10 பரதேசிங்கன்றான் பாரு. அந்த 10 தியேட்டருக்கு தானே போய் படம் பாக்குற. அதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச என்னையா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த பரதேசி தான் உனக்கு 4 மணி ஷோ போறான். உனக்கு சென்னையில பிடிச்ச தியேட்டர் இருந்தது ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது ஃபேமஸ் தியேட்டர் சொல்லு.
சொல்றா கபிலனுக்கு உப்பு போடுறியா போய் ஓம்பி விடு. இரு தியேட்டர் பத்தி அவங்க கிட்ட கேக்குற. ஏன்டா தியேட்டர் தான் அவனுங்க எல்லாம் போயிருந்தாங்கன்னா தான் கலெக்ஷன் வந்திருக்குமே. ஒரு அரி மேல பாரு அந்த ரத்த கொதிப்பு. பயங்கரமா இருக்கு. இது நான் பாத்திருக்கேங்க. புனித் ப்ரோ தான் கேட்டாரு. இத போட்டுதான் வந்து அலெக்ஸ் வந்து சொந்த ஆரம்பிக்கிட்டே டங்கி ரிலீஸ் ஆகும்போது டவுன் ஆயிடுச்சு. ஏடா இதுன்னு பாத்துனுக்கும் போது அப்பதான் இது கெச்சது போட்டு விட்டேன். அதுலடா மனோஜ் வந்திருந்தான்டா அன்னைக்கு. உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பா சூர்யா வீடியோ ஷேர் பண்றியான்னு வந்தான்ல. அஜித் சூர்யா அப்புறம் டென்ஷன் ஆயிட்டாரு. அஜித் சூர்யா எந்த வீடியோல வரும் சார் இல்ல ஒரு போன வாட்டி அவங்க தியேட்டர் லிஸ்ட் பாரு. ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வன் தான், செகண்ட் விக்ரம், தேர்ட் பீஸ்ட். அப்ப எஸ்கேக்கு கீழே தான் வந்துட்டு வலிமைக்குது. சோறு தின்றே இல்ல வேற ஏதாவது தின்றியா? சிவகார்த்தின் மூத்தரத்தின் வந்துட்டு அது பரம்பரை வேற. அது அவார்ட் பிலிம். அது நாட் இஸ் பாக்ஸ் ஆபீஸ். அஜித்லாம் எஸ்கே கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஃபேக் ஐடியாச்சு, ஃபேக் ஐடியா கொண்டு வர அட்லீஸ்ட் ஒரு 500 ஃபேக் ஐடியா, அட்லீஸ்ட் 500 ஃபாலோவர் இருக்கிற ஃபேக் ஐடியாச்சு இது பண்ணு. விக்னேஷ் ஒரு நிமிஷம். அவனோட ஐக்யூ லெவல் டாட்டேக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது தியேட்டர் ஐடின்னா துணிவுன்ட்டு ஒரு அவன் இதுல போய் சர்ச் பண்ணி பாரு. இன்னைக்கு போட்ட ட்வீட் தவிர வேற எதுவுமே அதை பத்தி போடல. கொஞ்சமாவது அறிவோட செயல்படுங்கடா டேய். துணிவு வாரிசு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி போறான்னு சொன்னேன். ரிப்போர்ட் கலெக்ட் எதுவுமே இல்லடா. அவன் யாரா அது? இந்த ட்வீட் தவிர வேற எதுவுமே போடல. அவன் எதுக்குடா ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி போடுறான்? படிங்கடா முதல்ல. நம்ம டல அஜித்துக்கு என்ன சோதனை வந்துச்சு ப்ரோ? இப்படி ஃபேக்கா எடிட் பண்ணி தாண்டா அந்த மனுஷனை 10வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. இன்னும் அடுத்த வருஷம் டாப் 10ல இருக்க மாட்டான்டா அந்த மனுஷன். முதல்ல தோத்துக்கிட்டா ஒத்துக்கோங்கடா டேய். பைத்தியக்காரங்களா 10வது இடம் திருநாம இருக்கிறது யாரு? அரசியல் போறதுக்கு நாங்களா? தலைய குப்பரை போட்டு குண்டி அடிக்கிறாங்க. ப்ரோ நினைச்சா பாவமா இருக்கு ப்ரோ. டேடே ஆனா இல்ல இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தியா? ஜெயிலருக்கு மேலே துணிவு. ஜெயிலருக்கு மேலே துணிவு. டேய் இந்த தியேட்டர் எங்க இருக்குன்னா சொல்லுங்கடா டேய். விண்வெளியில இல்ல ப்ரோ. எதுவுமே தெரியல. இல்லடா சொல்றேன். லியோ வாரிஸ்ல எங்கிட்ட ஆச்சோ அங்கதான் இருக்கு. பைத்தியமே இந்த தியேட்டர் எங்கடா இருக்குது? மாமனா இருக்கு. ரத்த கொதிப்பு. அது ஆமேக்கு ஒரு தண்ணி உலகம் இருக்கும் ப்ரோ. ஆமேக்கு ஒரு தண்ணி உலகம் இருக்கு அங்க இருக்கும். parallel இவனே ஒரு லூஸ் கோதி. இவங்கெல்லாம் சீரியஸா பேசுவாங்க. வேறத பேசுங்க. வேறத டாபிக் வேறத பேசுங்க. இந்த நாய்ஸ் பேசி ஏத்தியா அனிமல் பத்தி பேசுறீங்க. தேவலாம் அஜித் பத்தி பேசாதீங்க. சொல்றேன் அலெக்ஸ் நீ ஒரு பெரிய ஐடி தானே 15K. இப்ப சலார் வந்து பயங்கரமா இப்ப சலார் வந்து எல்லா ஊர்லயும் பயங்கரமா கலெக்ஷன் பண்ணுதுல. அப்ப நீ நம்ம ஊர்ல இருந்து ஒரு ட்வீட் என்ன போடணும்னா, சதர்ன் ஸ்டேட்ல எல்லா 5 ஸ்டேட்லயுமே நம்ம தளபதி வந்து 10 crore plus ஓபனிங் வச்சிருக்காரு ஒரே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போடணுமா இல்லையா? அந்த மாதிரி ஏன் போஸ்ட் போட மாட்டேங்கிறீங்க? புரியல. பெரிய ஐடிஸ் இல்ல ப்ரோ என்ன சொல்றீங்க? சதர்ன் ஸ்டேட்ல 10 crore plus ஓபனிங் நம்ம தானே வச்சிருக்கோம். ஒரே இந்தியன் ஆக்டர் நம்ம தானே. அதை பெருமைப்படுத்தி நீங்க போனீங்கல்ல, போடணும்ல. இல்ல அன்னைக்கே வீடியோ போட்டேன். அதான் இந்த 7 ஸ்கிரீன் வந்துட்டு போட்டிருப்பாங்களே, 10 கோடி வந்துட்டு கேரளா, 10 கோடிக்கு மேல இது எல்லாத்தையும் போட்டுருக்கு. அன்னைக்கு போட வேணாம் ப்ரோ.
ப்ரோ ஒவ்வொரு தடவை ஒரு சலார் பெரிய இல்ல இல்ல படம் போடணும். சலார் ஓப்பனிங் டே அன்னைக்கே போட்டனே. அப்புறம் என்னது செகண்ட் டே நம்மளுக்கு தெரியாது. லியோ கலெக்ஷன் செகண்ட் டே தெரியல. இதுல என்ன இருக்குது? ப்ரோ பாவம் ப்ரோ டாட் ப்ரோ டேய் பருவ ஆனா டாட் இல்ல கடைசி ஆயுதம் ஃபேக் ஐடி. வேற வழி இல்ல ஆத்தா. இரு இல்ல இல்ல தெரியல இதுக்கு ஆத்தா. முன்னாடி 2 ஃபேக் ஐடி வச்சிருந்தான் நாய் 72 பேஸ்ல வந்தான் 2 வேற ஃபேக் ஐடில நாய் ஒத்தா அவனுக்கு வேற ஆளு மாதிரியே இல்லடா அவனுக்கு அட்மின் மாதிரி அட்மினா ஏன்டா நீ வச்சுக்கிறது ஒரு ஐடி பேரு அட்மினா? இல்ல நான் ஒரு அனிமல் ஐடியில வந்திருக்கேன். அனிமல் எனக்குள்ள இல்லடா பல நீ அனிமல் ஒரு ஆம தூங்கிட்டு இருக்கு. புண்டை. இல்ல அனிமல் இல்ல. இரு எனக்குள்ள பல மிருகங்கள் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த ஒண்ணு மிருகம் இல்ல ரப்பர் இருக்கும். அனிமல் பல பத்தி ரப்பர் பேசுறேன். இருக்கும் ஒளிஞ்சுக்கின்னு அத புடிச்சு ஊம்பு. டேய் ஓட்டுக்குள்ள தூங்கினே இருப்ப சொல்லு. ஓட்டுக்குள்ள இருக்க மாட்டான் இந்த ஆமா, பாடு ஓட்டுக்குள்ள. வெளியதான் ஊம்பிட்டு இருப்பான் என் நம்ம பூல. ஓ கபலம் ஆமா டேய் நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணல என்ன இந்த ரத்த பிட்ட கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு அந்த ஐடிக்கு அந்த அந்த ட்விட்டிக்குள்ள போய் போனா உங்க ஆருமே உன வாயில செஞ்சு வச்சிருக்கு. அதே நீ கேட்க துப்பு இல்ல. அதெல்லாம் அப்படிதாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. மியூச்சுவல்ஸ் இருக்காங்க. எலும்பு எட்டி பார்க்கும். அத புடிச்சு அடிப்பேன். விவேக் நேரம் பேசணும். விவேக்கே எலும்பண்டா. எங்களுது எலும்பு இருக்கும். விவேக் ப்ரோ வந்து நல்ல படம்னா வந்து ரஷ் பாக்குறாரு. அத அவர்ட்ட புரிஞ்சுக்கிட்டாரு. விவேக்க தான் இப்ப அஜித் தேவடியா பையன் கேட்டு போனான். அவனுக்கு ஊம்பி விடுற பாத்தியா எலும்புனுக்காக. எலும்பு தெரியுமா? எலும்பு தெரியுமா? கண்ட நாய் திட்டுறதுக்கெல்லாம் வந்து நான் சரி தனுஷ் திட்டு. இப்பதானே ஒரு விவேக் இப்பதான் நல்லவரு வல்லவரு சொன்னாரு. தனுஷ் சொல்லிட்டு அதுக்கு சொன்னு நினைச்சிட்டேன்டா. சரி நீ தனுஷ் திட்டு. தனுஷ் வந்து நல்ல ஆக்டர். அவரே நான் திட்டணும். எனக்கு பிடிக்கலாம் திட்டு. சரி வேற யாராவது திட்டு. சூர்யா வேற சூர்யா பிடிக்காது எனக்கு. ஆனா அவர் பண்ற சம்பந்தம் ஏன்டா ஒரு ஆக்டரை திட்டணும்? அதான் எனக்கு யாரையும் திட்டாத. யாரையும் திட்டாத. அஜித்தை பத்தி ஒரு 4 வார்த்தை புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு அவர் ஒரு சிம்பிளா ஒரே வேர்ட் சொல்ற ஒரு ஜென்டில்மேன். அதுவே போதும். இல்ல ஜென்டில்மேன் ஓகே. இல்ல ஜென்டில்மேன் ஓகே. ஆனா நான் அஜித்தை பத்தி புகழ்ந்து பேச புகழவே இல்ல. அதுதான் சொன்னேன். அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதா? ரப்பர் ஜென்டில்மேன் சொன்னா புகழ்ச்சியாடா? வேற ஏதாவது சொல்றா? ப்ரோ எப்படி ப்ரோ அஜித் ஜென்டில்மேன் சொல்றீங்க? வாலிபரம் பாத்தீங்களா? அது கேரக்டராவே மாறி பாடுறா லூசு. விக்னேஷ் ப்ரோ இல்ல பையன் அவன் பையன் வாலிய பாத்துருக்கான். அலெக்ஸ் சொல்லு. வாலி வந்து எப்படி சொல்றதுன்னா போடு மாமி நல்லா போடு நல்லா. யார் ரிமூவ் பண்ணது என்னைய? யாரு பேச முடியும்? தெரியல. இந்த காமெடி பக்கா வந்தா சில டைம் அத சொல்றான். பக்கா சரி அதெல்லாம் இருக்குடா. இல்ல யாரும் ரிமூவ் பண்ணல. இல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா சோனியா வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டா ஒரு குட்டி கதை. அதாவது எப்பயுமே ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தா ஆரம்பிப்பான். நான் ஆரம்பிங்கன்னா நிறைய பேர் இருந்துல நிறைய பேர் இந்த ஊர்ல சொல்லு. அவருக்கு என்ன ஆசைனா இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும், நம்பர் 1 ஆகணும் ஆசை இருந்திருக்கு. அதுக்கு 4 பேர் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஏமாத்திட்டு திணிச்சிட்டு இருக்காங்க. அது யாரு? சூப்பர் ஸ்டார் மனபால வச்சுட்டு நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு இல்ல வில்ல அவரை கண்டுபிடிச்சு நீ என்ன கேட்ட? நம்பர் 1 இடத்துக்கு ஆசைப்பட்டுன்னு அலையிறம் ஒருத்தன். அதான் ரஜினி தான். சூப்பர் ஸ்டாருக்கு கே ஓடுவாங்க. ஒரு ஆளு சரி இல்லடா டாட் உங்ககிட்ட நியாயமா கேக்குறேன். நீ வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பாக்குற. நீ வந்துட்டு ஒரு கேல்ட்டு புண்டே ஆயிட்ட. ஒரு இடத்துக்கு இளம் வயசுல ஒருத்தன் வந்து உட்காடுறான்.
நல்லா வேலை பாக்குறான். அவனோட ஃபாஸ்டா எவ்வளவு அடிச்சு அவனோட கஷ்டப்பட்டு நல்லா ஃபாஸ்டா வேலை பாக்குறான். நல்ல இன்கிரிமெண்ட், நல்ல சம்பளம் அவனோட அதிகமா வாங்கிட்டான். ஆனா அந்த கெல்ட் பையன் என்ன பண்றானா, அதெல்லாம் கிடையாது. வயசுல நான் தான் சீனியர், நான் தான் பெரிய புலித்தின்னு சொன்னானா, அவனை ஓப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி இல்லடா, எத்தனை வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கும். டேய் சும்மாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேடா, அதே மாதிரிதான்டா அவரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ஆனா நீ பழசாயிட்டியா, கெட்டு போச்சு. பழசாச்சுன்னா இப்ப நீங்க தான் பாஸ் ஆயிட்டா, உங்களோட ஜூனியர் காண்டாயிட்டான் உன்னை தூக்கி ஓத்தரலாமா? காண்டாயிட்டான். இப்ப சந்தானம் உங்களை ஓத்தானே அந்த இல்ல மாதிரியா? இப்ப ஏன் கிழவனுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இப்ப சந்தானம் ஓத்தானடா அந்த மாதிரிடா. இல்ல மச்சான், இல்ல எனக்கு கேட்டா ஒரு லெஸ்பியனை கூட நீ பிரிச்சிடலாம், அஜித்தும் ரஜினி பிரிக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், ஒரு லெஸ்பியனை கூட நீ பிரிச்சிடலாம் என்ன கேட்டா, சத்தியமா சொல்றேன். அப்ப அஜித் லெஸ்பியனா? சீ, அவன் கே பண்றான். ஆமா, இது என்ன டவுட் அதான் லெஸ்பியனை கூட பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டான். அஜித்துக்கு கே, அஜித்துக்கு கே, அஜித்துக்கு கே. ப்ரோ சரி டாட்டு 9வது இடத்துல இருக்கிறது உனக்கு எப்படி ஏய் இருக்கு? ஆமா, இவனுக்கு வச்சுக்கலாம் டைட்டில் கேளுங்கடா. உண்மையில அந்த 9வது இடத்துக்கு அசிங்கப்பட மாட்டானு. நித்தீஷ் இது தவறான அதுதான் 9வது இடம். எப்படி அவனுக்கு மனசு வந்துட்டு எப்படி வலிக்குதா? ஒரு இல்ல கலரு மேல பாடுறான். நித்தீஷ் தவறான விஷயம் நித்தீஷ். இதெல்லாம் என்ன கருமட்டா இது, எவன எடிட் பண்ணுது? இது டாட் ப்ரோ பார்த்தா மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. ஏய் எனக்கு நான் ஷேர் பண்றது காட்டுதா? யார் ஷேர் பண்றது எனக்கு காட்ட மாட்டேங்குது. நீ ஷேர் பண்ணது காட்டாது. நீ ஷேர் பண்ண காட்டுதுடா நிதிஷ், நீ ஏன் ஷேர் பண்ண? ஆனா இல்ல, ஆனா மச்சான் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, கார்த்திக் வர்மா தான் அஜித் தேட ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு நிமிஷம் அந்த போட்டோ பார்த்தோன்னே குமரம் மேல வந்துட்டான். என்னடா இல்ல மச்சான் ஹைலைட் என்ன தெரியுமா, பிரசாந்த் ரிவ்யூ வச்சு துணி விட்டான். டேய் பரமா என்னடா நடக்குதுங்க? எங்க ஆர்மில இருக்கவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? பாண்டா ஜப்பான் ரிவ்யூ பாக்குறியா? வமால எல்லாம் இல்லடா, இவனுங்க என்னடா இப்ப பண்றானுங்க? அலெக்ஸ் குமரம் பேசுங்க. டேய் கொடுவா ஒரு ஆளு புண்ட கொடுவா. இப்ப அஜித் ஊமனான்னு சொன்னா அது வேற வழி இல்ல. ஃபேக் ஐடி சொன்னது. சரி அது ஃபேக் ஐடி சொன்னது. அவன் ஐடி ஒருத்தன் யூஸ் பண்ணல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. உன்கிட்ட கேட்டது ஒரே கேள்வி, அதுவும் வரும்போதே கேட்டேன். சென்னையில உனக்கு ஏதாவது ஒரு தியேட்டர் சொல்லு, பிடிச்ச தியேட்டர். சத்தியம் தேட்டர் போயிருக்கேன். சத்தியம் தேட்டர் பிடிக்கும் வச்சுங்க. வேற எனக்கு சத்தியம் தேட்டர் பிடிக்கும். ஆனா சத்தியமா பேசவே மாட்டேங்குது. தேடி யாரு டாப் 10 போட மாட்டாங்களோ அத சொல்றான்டா அவன். ஏய் இருடா, எதுக்கு கேக்குறேன்னு தெரியுது. அதாவது இல்ல ரைட். சத்தியம் தேட்டர்ல வந்து நியாயமான விஷயத்த வந்து சத்தியம் தேட்டரே பிடிக்கும்னு சொல்லிட்டேன். சத்தியம் தேட்டர் பிவிஆர் வாங்கிட்டான். பிவிஆர் லிஸ்ட் விட்டுருக்கான் அவனோட இந்தியா கலெக்ஷன். பாயிரியா துணி எங்க இருக்குதுன்னு. சத்தியம் நாயே பிவிஆர் தான்டா சத்தியம். இப்ப டேய் உங்களை நீ நம்பவே தேவல்றா மயிறு. அதான் இல்ல இப்ப குமார் இப்ப டாட் என்ன தெரியுமா, சத்தியமும் ஒரு புண்டையும் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது ப்ரோ. நானே வடக்கான் மாயாஜால் வந்து விஜய் மாஃபியா. மாயாஜாலும் பிடிக்காது. இப்ப 9வது இடத்துல இருந்து 1வது இடத்துல இருந்தா நல்லா பண்ணிருப்பானுங்க. அவரு கேப்பாரு, நானே அஜித் கால்ல போட்டு எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, இப்ப பெரிய பெரிய வேர்ல்டு ஓபனிங் வருது தெரியுமா, பெரிய பெரிய வேர்ல்டு ஓபனிங் வருது தெரியுமா, அங்க பாரு மேல ஆரே ஓ ட்வீட் அனுப்பி இருக்கிறான் பாரு. 72 கோடி. உண்மையில ஆரே பேசுறேன். யாரா நீங்க? அவன் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர் கூட இருந்தான். அவன் போட்டா நம்ப மாட்டீங்க. ப்ரொடியூசர் கூட இருந்தான் அவன். ஏய் இவனால டேய் இந்த டாட் தானடா பேப்பர் எழுதி போடுறான். ப்ரூஃப் கேட்டக்கு பேப்பர் எழுதி போடுறானே. அலெக்ஸ் ப்ரோ
அந்த ஆரியவை அமுச்சு விட்டால அது கீழே வந்து பாருங்களேன் கமெண்ட் மட்டும் சேர்ந்து ப்ரோ RAYDA இவன் தான் ப்ரோ அட்மின் ஒருத்தன் தெரியுறான் அவரு உங்களுக்கு ஒண்ணுல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்களேன் போய் அந்த நாய் 2 அதானே நிலைமைக்கு வந்துருக்கு. ரொம்ப பாவமா இருக்குங்க அஜித். இல்ல டாட்டா ஏன் தெரியுமா சென்னை லிஸ்ட் கேட்டேன், எல்லாம் இனிமேதான் வருது, ரைட்டா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் சவுத்ல எவ்வளவு பெரிய சரி விஷயம். நெட்ஃபிளிக்ஸ் ஒரு நிமிஷம். நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு ஒரு மேஷப் போட்டான், அது துணிவு போடவே இல்லையே, எல்லாமே போட்டான்டா, எல்லா படம் தனியா போடுவான். எல்லா படமும் இந்த வருஷத்துல அந்த பிளாக் பஸ்டர் படத்துல இருந்து ஃபிளாப் படம் வரைக்கும் இருக்குது. ஆனா உன் படம் ஏன் இல்ல துணிவு அனப்பட்ட வீடியோ? அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆறுதல் பரிசா தனியா தான் கொடுப்பாங்க. இல்ல ட்வீட் போட்டுருக்கான்ல தனியா, உங்களுக்கு போட்டானா? ஆறுதல் பரிசா தனியா தான் தருவாங்க. லியோக்கு தான்டா தனியா லியோ வாங்குனேன்னு ட்வீட் போட்டான். துணிவுக்குலாம் வந்து 5 படம் ஒண்ணா வாங்க கூட்டத்தோட கூட்டமா போட்டான்டா. அது யாரா அது மொத்தமா போட்டான்டா துணிவுலாம். துணிவுக்கெல்லாம் நாக்கு போட்டான். அதுதான் போட்டுட்டு இருக்கீங்களே. போட்டுட்டு இருக்கீங்களே. அஜித்த மதிக்கவே அவன் கேக்குறது இல்ல ப்ரோ, அவன் கேக்குறது கரெக்ட் தானே. இப்ப பிரசாந்துக்கு நாக்கு போடுறது, ஃபேக் அடிக்கு நாக்கு போடுறதெல்லாம் யாரு? இவனுக்கு தானே. ரஜினிக்கு உப்பு போட ஆரம்பிச்சீங்களா அன்னைக்கே உருப்படாம பண்ணீங்க. ராஜேஷ் ப்ரோ காது வலிக்குது, மைக்க சரி பண்ணுங்க. ராஜேஷ் ப்ரோ யார் மைக் இது? ராஜேஷ் ப்ரோ மைக். ஆமா உங்க மைக் தான் ப்ரோ. ராயல் ப்ரோ ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல எந்த இல்ல. சரி गाइस நான் கிளம்பறேன், நிறைய வேலை இருக்கு. गाइस நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணனும். இல்ல மட்டும் இருங்கப்பா டாட் ப்ரோ ஒரு கேள்வி. பலமா உழுது இல்ல நம்ம அவர் பேரு என்ன போனி மாமா வந்து அஜித்தோட நியூஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் எனக்கு படம் பண்ணு இல்லன்னா லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாராமே, அப்படியா? புரியல. போனிக்கு பாரு அஜித்தோட நியூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒழுங்கா எனக்கு படம் பண்ணு இல்லைன்னா லீக் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாராமே, அப்படியா? விஜய்க்கு மாதிரி போனி லீக்ஸ் எப்படி இருக்கும் எல்லா மாதிரி கேட்டா தொலைச்சிட போதுரா. உங்க ஆளு வேற புலி வேற அவங்க ஒய்ஃபோட நடிச்சிருக்காரு. ஏதாவது கரும்பு அந்த கரும்பத்தெல்லாம் எங்களால பாக்க முடியாது. அப்புறம் புலியா வேற வழி இல்லாம புலி இல்ல வேற வழி இல்லாம 2015 புலிக்கு போயிட்டான் பாரு. எடா பண்ணுகிற ரத்த கொதிப்பு. அதாவது பரவாயில்ல, ஏதோ ஆம்பளை பொண்ணு பண்ணா கூட பரவாயில்லடா, இவ போய் ஆம்பளைய ஊம்பிட்டு இருப்பான்டா. ஆம்பளை பண்ணா பரவாயில்ல, கிழட்டு புண்டைய பண்ணுறான் ரஜினிகாந்த். இந்த பக்கம் ரஜினிய ஊம்புவான், அந்த பக்கம் ரஜினி இவனும். அந்த நாய் இப்போ போட்டு என்னடா பண்ண போறீங்க அந்த கழட்டு பையனா? சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப நேரமா ஸ்பீக்கர்ல இல்லப்பா, ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா? எல்லாமே இப்பதான் பேசிட்டு. உணல ப்ரோ டாட்டா வந்து அஜித் வந்து நல்ல மனிதர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, வலிமை வந்து அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சுன்ற சீன்லாம் நல்லா தங்கச்சி கேட்டு போறேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ அஜித்தோட நியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த சீன் எடுத்து சொல்லிட்டு அப்புறம் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்கான். 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்ன அந்த இதுல அது உப்பு கரையிற அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. சம உப்பு ப்ரோ. இல்ல மச்சான் 12 மணி கிறிஸ்துமஸ். இதுல விக்னேஷ் ஒரு யார் தெரியுமா, எப்படியாவது கிருத்தி சட்டி தள்ள ஒரு குல்லா போட்டு ஒரு போட்டோ விட்டுருந்தோம். அலெக்ஸ் நீ சர்ச்சுக்கு போலியாடா நீ? அதுதான் வெயிட்டிங். டேய் 12 மணிக்கு நீ சர்ச்சு போல? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அதனாலதான் வீட்டுல சண்டே வரும்.
தெரியுமா அலெக்ஸ் பேர் அண்ணாதுரை மாத்தி சீச்சி ரஜினி கூட கம்பேர் பண்ணாதீங்க, கடவுள் நம்பிக்கை இல்ல. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஏத்திஸ்டா நீ? இல்ல அது என்னன்னா ஸ்கூல் படிக்கல இல்ல ப்ரோ. இப்ப ஒரு நிமிஷம், ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சர்ச் போறது இதெல்லாம் பண்ணிருப்போம். கொஞ்சம் மேல மெச்சூரிட்டியே இல்ல, என்னன்னு தெரியல, எனக்கு இது தோணல, புரியல. சேம் பிஞ்ச் நல்லது, அப்படியே இருங்க. டேய் அங்க போய் உன்னை யாரு சாமியா இல்லடா இப்ப இல்ல என்ன கேட்டா இல்ல இந்த அப்போ அதுக்காக போவேன், அதாவது சாப்பிடறதுக்கு போலாம், இல்ல ஏதாவது இப்ப சொல்ல கூடாத சில விஷயம் வேணா, அப்படி ஜாலியா இருக்கும். வேணாம் அதான் ஒன்னே ஒன்றா இல்ல, ஒன்னா நம்பு, அவ்வளவுதான், யாரையும் நம்பாது, ஒன்னா நம்பு. ப்ரோ சின்ன வயசுல அஜித் படம் எதுவும் தியேட்டர்ல பாத்துட்டு போய் பாவம் பண்ணிட்டு அஜித் படம் என்ன பண்றீங்க, நீ போலியா? சேம் பிஞ்ச் நானும் பார்த்தது இல்ல தியேட்டர்ல, குமார் டிவில பாத்துருக்கேன். என்ன ஹைலைட் என்னன்னா, சின்ன வயசுல சொல்லுவாங்க, இப்ப உனக்கு 14 வயசு ஆகுதுன்னா 14 கேண்டில போயிட்டு சர்ச்சில் ஏத்துன்னு, இப்ப 22 வயசு ஆகுது சர்ச்சுக்கு போனன்ற இங்க குளத்தை விட்டு வர்றதுக்கு. இருடா, நம்ம விக்னேஷ் அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கு சர்ச் போகாம? யோ அங்கிள் நீ என்ன பண்ற? மச்சான் இல்ல விக்னேஷ் ஒரு யார் தெரியுமா, கிரீத்தி செட்டி வீட்டுல மெழுகுவத்தி ஏத்துன்னு இருப்பாரு, வெளியே வாமா இவ்வளவு நேரம் நின்னுக்கிறேன். ஒண்ணுல ப்ரோ, அவரு ஃபர்ஸ்ட் கிரீத்தி செட்டி டென்ஷனும், அதுக்கப்புறம் தான் எல்லா டென்ஷனும். அலெக்ஸ் கீர்த்தி செட்டி வீட்டுல விளக்கேத்தினாதான் ஒரு சர்ச்சில் மெழுகுவத்தி இவரு வீட்டுல வந்து விளக்கேத்தி இவரு இல்ல இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் இல்ல யார வேணா கலாங்க, குமாரன் போயஸ் கார்டன்ல விளக்கு வச்சு நிப்பான், வாடா ஏய் இப்பெல்லாம் தலைவர்லாம் வரமாட்டாரா, மார்கழி மாசம் குளிர் தாங்க தலைவர்கள். ஆமாண்டா, ஒரு 5 மணிக்கு தூக்கம் வரலடா, ஜன்னல திறந்தேன், ஊட்டியா இல்ல சென்னையான்னு தெரியல, என்ன ஒரு புண்டையும் தெரியல. நேத்து 1 மணி நடந்து வர ரோட்ல உறைஞ்சு போயிடுச்சு. நான் அதுக்கடா சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். ஏன்னா சென்னை இப்போ ரொம்ப கூலிங்கா இருக்குடா, வர கூலிங்கா இருந்தா இல்ல, கூலிங்கா இருந்தா என்ன பண்ணும், குளுக்கணும், இங்க வந்துட்டு இது பண்ண கூடாது. நைட் லேட்டான வந்த ஸ்பேஸுக்கு சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தா, வர வரல உறைஞ்சிடுச்சு. எது குஞ்சா இல்ல வேற ஏதாவது? குஞ்சுதான், வேற ஏதாவது. அதேதான் எடுத்து சுடுதண்ணில போட்டு ஆட்ட வேண்டியதானே. ரொம்ப டார்க்கா போகுது. ஆனா குமார் அவங்க எல்லாம் ஸ்னோ தானே, பனி எடுத்து தட்டில போட்டு நீங்க எல்லாம் சென்னையவே ஊட்டி மாதிரி இருக்குங்கிறீங்க, ஊட்டிக்கு அடியில இருக்கிற கோயம்புத்தூர்ல இருந்துட்டு நான் படுற பாரு எனக்கு தாங்க இப்பவே குளிருதுங்க. ஒரு நிமிஷம் இருடா, என்ன குளிருன்னு சொல்றீங்களா, அப்படி என்னடா டெம்பரேச்சர் உங்களுக்கு எல்லாம் இங்க? இல்ல உனக்கு கம்பேர் பண்ணா கம்மிடா. நாங்க வந்துட்டு நாங்க இந்த என்ன சொல்றது, சென்னை சூடு வந்துட்டு உங்க சூடு தெரியும், திடீர்னு ஜில்லுன்னு 50 ஒரு மாதிரி இருக்கும்ல. டேய் குமரா 28 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே எனக்குமே பெருசா வந்து குளிர் ஒண்ணும் இல்ல, உனக்கு பெருசா இல்லன்னு தெரியும், குளிர் இருக்கா இல்லையா? 14 டிகிரி. குளிர் இருந்தா என்னத்துக்கு போத்தி போட்டு படுத்துனுப்பான். ஆனா இந்த வருஷம் வந்து பெருசா குளிர் இன்னும் வரவே இல்லை. நீ வேறடா, இல்லடா வீட்டுல ஃபிஷ் டேங்க் இருக்கு, காலைல வந்துட்டு எழுந்து பார்க்கும்போது அந்த தண்ணி அந்த நிக்க வந்துருமா ஒரு மாதிரி. நிறைய படம் வந்துருக்கு ஆக்சுவலி, தமிழ்ல கஷ்டம் நிறைய படம் வந்துருக்கு. யார் வீட்லயோ டிவி ஓடுது. கில்லி பாத்துருந்தேன், இன்னும் ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருக்குதுடா. ஆனா முத்துப்பாண்டி தான் எப்ப பார்த்தாலும் காண்டி. அலெக்ஸ் ஒக்கடு போடுற, ஒக்கடு எடுத்து தூக்கி போட்டு வைப்பேன், அதாவது ஓல்னு ஒக்கடுவா அவனுக்கு எக்ஸ்பிரஷன் வராது, ஒரு மயிரும் வராது.
இல்ல இப்ப மகேஷ் அப்படி கேமரா முன்னாடி வந்து கேமராமேன் குபீர்னு சிரிச்சுனுமால என்னது கேமராமேன் குபீர்னு சிரிச்சுனுமால கேமரா முன்னாடி வந்துட்டு அப்படியே எமோஷன் கேட்டுறா அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க டைரக்டர். இல்ல மச்சான் இல்ல அது கிடையாது. நானு இப்ப வந்து இவன் மகேஷ் பாபுவோட ஒரு கிளிப் பார்த்தேன்டா. ஏதோ எஸ்கலேட்டர்ல மேல அத நான் தான் போட்டேன். என்னது இது? எந்த படம்? இல்லடா அது ஒரு படத்துல வந்துட்டு என்னன்னா அவன் மேல ஏறி மாஸ்க் காட்டணும். பாடு மேல ஏறி சில மாதிரி வரான்டா. ஒரு எக்ஸ்பிரஷன் புது இல்ல, ஒரு நடக்கிற ஒரு ஆட்டிடியூட் ஸ்டைல் இல்ல. சொல்லு ஏய் அலெக்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில 2 பேர் இருக்காங்கடா, பிரபாஸும் மகேஷ் பாபுவும். 2 பேரும் எக்ஸ்பிரஷன் உண்மையிலே பிரபாஸ் இல்ல பிரபாஸ் கம்பேர் பண்ணா இல்ல பிரபாஸ் எக்ஸ்பிரஷன் வரும். மகேஷ் பாபு நீ குஞ்சில கட்ட கூட என்ன எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன் பா ராஜேஷாம்ல பிரபாஸ் காச்சு 1-2 வரும் ப்ரோ. மகேஷ் பாபுக்கு அது கூட இல்லடா இல்ல பிரபாஸுக்கு மைனஸ் என்னன்னா ரொம்ப அந்த என்ன சொல்றது அந்த ஆட்டிட்யூட் வராது. எக்ஸ்பிரஷன்லாம் சொல்றீங்க. எங்க எக்ஸ்பிரஷன் பாலையாவை பத்தி ஆமால தூக்கி போட்டு ஓல அந்த தேடியா போயேனே பத்ரி ப்ரோ கம் ஆன் குமரா பாலே ரேஞ்சுக்குலாம் எந்த எப்பவுமே நடிக்க முடியாது. அவர் இரா பால எக்ஸ்பிரஷன் பேசுறியே, எங்க தலைவர் எக்ஸ்பிரஷன் தெரியுமா? பாலையா இந்தியன் அவெஞ்சர் ப்ரோ. தர்பார் எக்ஸ்பிரஷன் தெரியுமா? இந்த கத்தியில கத்தி சக் 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 ரத்தம். அவர் ஸ்டேஜ்லயே அடங்க மாட்டேங்குது மாலை வைக்க போட்டோ போட்டு அடங்க மாட்டேங்குது கை. அலெக்ஸ் அதுலடா ஸ்டேஜ்லயே அப்படி நடந்து வந்து இப்படி திரும்பி இப்படி பார்த்தேன் பாரு அப்படின்னு. ஆமாண்டா என்ன கேட்டா கீழே லத்தா கை தட்டுவாங்க தெரியுமா? எனக்கு அப்போ புரியல இது ஒரு தண்டை புண்டுன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் இப்ப சிரிக்க பாறேன். உண்மையிலே ரஜினி தவிர எந்திரன் படம் மகேஷ் பாபு நடிச்சு. ப்ரோ என்ன ப்ரோ சும்மா நோட்ட கூட. என்னையா கற்பனை இவ்வளவு கேவலமா இருக்கு. மகேஷ் பாபு ஆக்டிங் எப்படி தெரியுமா? அந்த ஜிகர்தண்டான அந்த டைரக்டர் வர மாட்டேங்குது. மேல உட்காந்துருமா கீழே கூப்பிட்டு கீழே உட்காரு. ஏன் அழு ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்த 4 பேர்